இன்சைடு ப்ரொடக்ஷன் மெட்ரிக்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆவரேஜ், அதை வந்து இன்னொன்று தனியாக, அதில் வந்து யூ வில் ஹாவ் ஒன்லி த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ், ஃபெடெக்ஸ், யூபிஎஸ், அப்புறம் டெல்டா ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இங்கே ப்ரொடக்ஷன் இருந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க வந்து ட்ரக்ல லோடு ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் வேற ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறது இந்த மாதிரி. ஸோ he tried to correlate between DJIA and DJTA. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஸோ மார்க்கெட் இஸ் இன் ஸ்டேபிள் கண்டிஷன் அண்ட் மார்க்கெட் இஸ் ஸ்டேபிள், ஐ மீன் அண்ட் இட் இஸ் க்ரோயிங் வெரி ஸ்டெடிலி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோல இஃப் டிஜேஐஏ மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கு, டிஜேடிஏ வந்து ஸ்டாப் ஆயிருச்சு, இந்த மந்த் வந்து 10 ட்ரக் வெளியே போயிருக்கணும், ஒரு 5 தான் போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து ஸ்டாக் அவங்களுக்கு. ஓகே, யாரோ ஜாயின் பண்றாங்க, 1 minute. ஸோ அந்த டவ் ஜோன்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆவரேஜ் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன என்ன ஆக போகுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து they are going to go through the struggle phase kind of thing இல்லையா. ஏன்னா வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெளியே போகல எக்ஸ்போர்ட்லாம். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போறாங்க. ஸோ அதோட கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸோ எதுக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹவு தே ஸ்டார்டட் மெஷரிங் த கம்பெனிஸ் அண்ட் த இண்டெக்ஸஸ். எனி கொஸ்டின்ஸ்? புரிஞ்சதா கொஞ்சம் இது என்னதுன்னு? புரிஞ்சுதுடா. ஓகே ஓகே, ஸோ அப்போதான் வந்து அவங்க வந்து ஓகே வில் ஹேவ் அ மார்க்கெட். மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்ரிபடி நோஸ். ஓகே, ஸோ தெர் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ மீன் நம்ம ஊர் சந்தை மாதிரி தான். ஓகே, எவ்ரிபடி வில் கோ தேர் டூரிங் ஸ்பெசிஃபிக் டைம். வெள்ளிக்கிழமை சந்தை காலையில் 9 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் சம் பீப்புள் வில் கோ தேர் அண்ட் தே வில் டூ பை செல்லிங் இல்லையா, ஏதோ ஒரு ப்ராடக்ட். லேட்டா வரவங்கலாம் ஃபைனை போடுறா. டைம் என்ன சொல்லிருக்கு போட்டு மதுசூனா அதை பண்ணிரு. மதுசூனா முதல்ல உனக்கு போடணும், நீ எத்தனை மணி ஜாயின் பண்ண? சரி. ஓகே, ஸோ இவங்க எதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே வாண்ட் டு ரைஸ் தேர் கேபிட்டல். ஓகே, ஸோ தேர் கம்பெனி இஸ் டூயிங் குட் அண்ட் தே ட்ரை டு அட்ராக்ட் மோர் பீப்புள் அண்ட் ஸோ தட் தே ரிசீவ் மோர் மணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்க வந்து தே வாண்ட் டு ரைஸ் தேர் ஃபண்ட்ஸ் ஃபார் தேர் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சொல்லலாம், போரோசில். ஓகே, போரோசில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வந்து நிறைய சோலார் பிளான்ட்ஸ்லாம், சோலார் செல்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தே ஆர் இன்வைட்டிங் லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ரேசிங் ஃபண்ட்ஸ். ஸோ தே ஆர் பில்டிங் தி அனதர் த கம்பெனி. ஓகே, சரியா. ஸோ இது வந்து கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு. ஸோ நமக்கு அஸ் அ இன்வெஸ்டர் நமக்கு என்னது? ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் சம் கம்பெனி, தட் கம்பெனி இஸ் கோயிங் டு க்ரோ வித் அ ப்ராஃபிட் எவ்ரி திங். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் benefits out of it, right? So that is, so these are the two main functions, capital raising and investment opportunities, and the price determination will happen based on the demand and the supply. Okay, so if few companies, like you will see more demand, few companies you will see less demand. Okay, so based on that, so it is mainly based on demand and supply only, nothing related to any other factor. Okay, and then the hide button press பண்றா டேய். சரிடா. based on supply and demand dynamics. ஓகே, ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்ல வந்து அப்போ என்னென்ன மார்க்கெட்லாம் இருக்கு அப்படின்னா வந்து we have two types of market. One is primary market, another one is secondary. Primary marketனா என்னன்னா வந்து if ஒரு புது கம்பெனி மார்க்கெட்டுக்கு வருதுன்னா they will go for IPO. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் IPO. What is IPO? IPOனா பிரைமரி மார்க்கெட். அப்போதான் ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து they are going to sell their shares. அதான் வந்து பிரைமரி மார்க்கெட். அப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் ஆயிருக்காது. யாரெல்லாம் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிருக்காங்களோ they will get some portion based on some allocation. They have their own algorithm, right, to for the allocation. அது மாதிரி அது பிரைமரி மார்க்கெட். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து they will list in exchange. அப்பதான் வந்து அது செகண்டரி மார்க்கெட். அங்கதான் வந்து நம்ம எல்லாம் போய் ட்ரேட் பண்ணுவோம் அந்த ஷேர்ஸை.
ஓகே வாங்க ஐபிஓல வாங்கினவங்க எல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இஃப் இட் இஸ் மோர் டிமாண்ட் தென் பீப்புள் வில் பி ரெடி டு பே மோர் மணி இல்ல. ஸோ அங்கதான் வந்து அந்த இது ஆரம்பிக்கும். ஸோ மெயின் மார்க்கெட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் இதுதான். ஸோ செகண்டரி மார்க்கெட்ல தான் வி ஸ்பெண்ட் அவர் டைம், மோஸ்ட் ஆஃப் அவர் டைம். ஐ மீன் ஐ வுட் சே 95% ஆஃப் அவர் டைம். ஓகே, ஏன்னா பிரைமரி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 5 days 10 days ஐபிஓ டைம் அது மட்டும்தான். ஓகே, ஸோ வேற யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு அந்த மார்க்கெட்ல அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட் எல்லாரும் போய் பணம் போட்டு வாங்குறவங்க எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் தான். ஓகே, அதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ். மார்க்கெட் மேக்கர்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து இவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்றவங்க. எப்படின்னா வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்டக் ஆகாம ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து லிக்விடிட்டி சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பிட் ஆஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அடுத்த ஆஸ்க் வந்து 110ல தான் இருக்கு அப்படின்னா வந்து இந்த நடுவில் இருக்க இன்டர்மீடியட் லிக்விடிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த பிரைஸ் கேப் இதெல்லாம் பண்றவங்க வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ அதை வச்சு அவங்க வந்து பணம் சம்பாதிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஸ்மூத்தா வந்து ஓடுறதுக்காக வந்து இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இதுல இருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து புரோக்கரேஜ் ஃபார்ம் என்னன்னா யாருன்னா வந்து நமக்கு தெரியும், இவங்க நம்ம ஜீரோதா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதாவது நம்ம கொட்டாக் பேங்க், அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் வந்து நம்மளோட புரோக்கர்ஸ் கீழே வருவாங்க, புரோக்கரேஜ் ஃபார்ம். ஸோ அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து they just facilitate our tradings, that's all. நம்ம வந்து ஒரு பை பண்ணணும் ஒரு செல் பண்ணணும்னா you have to go through some broker. அது புரோக்கர் யாரா வேணா இருக்கலாம். அப்புறம் வந்து கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ஷேர்ஸ்லாம் வாங்குறோம். ஓகே, டூரிங் டே டைம். பட் எண்ட் ஆஃப் டேல வந்து அது வந்து செட்டில் பண்ணணும் இல்லையா? ஒரு பையர் இருந்து இன்னொரு செல்லருக்கு, இன்னொருத்தர். ஸோ சிலர் வந்து இன்ட்ராடேலே வாங்கியிருப்பாங்க, வித்திருப்பாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் எல்லாமே நடக்கிறது யாருன்னா வந்து சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல். ஸோ 2 இருக்கு நம்ம இதுல இந்தியாவில். இவங்க 2 பேர் வந்து இந்த வேலையை பண்றாங்க, கிளியரிங். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இந்த வேலையை ஒழுங்கா பண்றாங்களான்னு பண்றதுக்கு வந்துட்டு ரெகுலேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. செபி ஒருத்தங்க, அவங்க தான் மெயின். ஆக்சுவலா தே கண்ட்ரோல் தி என்டையர் மார்க்கெட். ஓகே, தே ரிப்போர்ட் டு ஆர்பிஐ. ஓகே, ஸோ ஐஆர்டிஏ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தே கண்ட்ரோல் ஒன்லி தி இன்சூரன்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ். இந்த நம்ம பாலிசி இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஆட்டோ பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதெல்லாம் வந்து தே கம் அண்டர் ஐஆர்டிஏ. அப்புறம் பிஎஃப்ஆர்டிஏ இதுவங்க வந்து ஒன்லி ஃபார் இது பென்ஷன் இது மட்டும். அப்புறம் ஐபிபிஐ வந்து அவங்க வந்து இப்போ கம்பெனி வந்து இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் பேங்க்ரப்ட் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ரிலேட்டட் இதெல்லாம். ஸோ இது வந்து ரெகுலேட்டர், டாப் ரெகுலேட்டர்ஸ். அண்ட் மோஸ்ட்லி செபி only. செபி controls the market 99% of it. Okay, in our stock market perspective. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்று வந்து நிஃப்டி 50, இன்னொன்று வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ். ஓகே, எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து திடீர்னு வந்து நிஃப்டி இன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறிச்சு அப்படிம்பாங்க. 200 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா நிஃப்டியில வந்து 50 கம்பெனி தான் இருக்கு. ஓகே, 50 டாப் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட வெயிட்டேஜ் வச்சு தான் நம்ம நிஃப்டி வந்து எவ்வளவு டிராவல் ஆகுது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகுதுன்னு சொல்றோம். இதுல வேற கம்பெனிலாம் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனியே கூட இருக்கும், நிஃப்டியில் இல்லாம இருக்கும் அந்த கம்பெனி. ஆனா அந்த கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு வந்து 10% 20% ஏறினாலும் வந்து நிஃப்டி இஸ் நாட் கோயிங் டு கோ அப் ஈவன் 1% ஆர் 0.1%. சரியா? ஸோ இந்த 50 கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வெயிட்டேஜ் இருக்கும். நான் வந்து சில நாள் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா வந்து 49 கம்பெனியும் டவுனா இருந்தது ஒரு நாள். ரிலையன்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல இருந்தது, நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருந்தது அன்னைக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம நிஃப்டி வந்து அன்னைக்கு பாசிட்டிவ், மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி மீடியாலாம் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவலி பாசிட்டிவ். ஓகே, ஏன்னா மீதி 49 கம்பெனி வந்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து நிஃப்டின்னு சொல்றது வந்து நம்ம அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நம்பரை வாங்கிட்டு நம்ம அதுல என்ன கம்பெனிஸ் வந்து ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இப்போ டாப் 5 எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சிலே 2 கம்பெனி இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த 2 கம்பெனி, ஐசிஐசிஐ பேங்க், இந்த 3 நம்ம ட்ராக் பண்ணாலே முடிஞ்சது. அப்புறம் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இது மட்டும் தான். மித்த எல்லா கம்பெனிஸும் வந்து நமக்கு வந்து லெஸ் தென் 5% தான் எல்லாமே. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அந்த அளவு வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை மற்ற கம்பெனிஸ்லாம். ஓகே, அதே இது வந்து சென்செக்ஸ்ல வந்து சேம் செட் ஆஃப் கம்பெனிஸ், பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ். And they track only 30 companies, 30 top companies. If Sensex வந்து 600 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியில இருக்க சென்செக்ஸ்ல இது பிஎஸ்சில இருக்கிற 5000 கம்பெனி ஏறும் அப்படிங்கலாம் இல்ல. அந்த 30 கம்பெனியை மட்டும் தான் நம்ம ட்ராக் பண்றாங்க அவங்க. ஓகே, ட்ராக் பண்ணி
அதை தான் வந்து நமக்கு சொல்றாங்க. இப்போ வந்து நிப்டி வந்து இன்னைக்கு 200 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா வந்து இந்த டாப் கம்பெனிஸ்ல உள்ள பெர்சன்டேஜ் வச்சு தான் அந்த நிப்டியை அரைவ் பண்றாங்க அந்த நம்பர் 200ன்னு. ஓகே, பட் அதை வச்சு நாம என்ன பண்றது? நிப்டி வந்து இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த கம்பெனிஸ்லாம் டாப் கம்பெனிஸ். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிட்டியா வச்சுட்டு இந்த கம்பெனிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா இந்தியாவோட ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக. இது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு செக்டார்ல இருந்து இருக்கும் ஒவ்வொரு கம்பெனி. ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. எனர்ஜி செக்டர், ஃபினான்சியல், ஐடி அந்த மாதிரி தான் இருக்கும் அது. எஃப்எம்சிஜி இது எல்லாமே. And we can also trade on those index, right? அதெல்லாமே பண்ணலாம். சொல்றேன் நான். இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், அதுல என்னென்ன கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகும். இது தவிர நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் அதான் சொன்னேன், நிப்டி வந்து அந்த நம்பர் நிப்டி சொல்றாங்கல்ல 200 300 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு கூட வந்து இளங்கோ நம்ம இவர் திவாகர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஓகே, இது வந்து எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்னு. 2100 கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. கீழே வந்து ஒரு இண்டிகேஷன் 1600 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஒரு 500 கம்பெனிஸ் தான் வந்து நெகட்டிவ்ல இருக்கு காமிக்குது. ஆனா மேல நிப்டி பார்த்தோம்னா வந்து நிப்டி டவுன். எப்படி இருக்க முடியும்? ஏன்னா வந்து டாப் கம்பெனிஸ் எல்லாமே டவுன். இந்த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே டவுன். ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் டவுன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நிப்டி வந்து டவுன்ல தான் காட்டும். மித்த கம்பெனிஸ்லாம் வந்து அப்ல இருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து நிப்டி அப் அப்படின்னு சொன்னா வந்து இட்ஸ் ஒன் ஓவரால் இண்டிகேஷன். அவ்வளவுதான். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிபிக் கம்பெனி வழியா நம்ம போகணும். What is the criteria for this weightage? வெயிட்டேஜ் வந்து இது அவங்களோட மார்க்கெட் கேப் வச்சு டிசைட் பண்ணிருப்பாங்க. பேசிக்கலி இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் கேபிட்டலைசேஷன் இந்த மார்க்கெட், அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சரி, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் எதுக்கு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு? எதுக்கு எப்ப இதுக்கு போனோம், எதுக்கு எப்ப அதுக்கு போனோம்? நீ எதுக்கு வேணா போய்க்கலாம். இது வந்து பிஎஸ்சி வந்து பழசு. ஓகே, என்எஸ்சி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, இது வந்து ரெண்டு ஹோட்டல் இருக்கு, எந்த ஹோட்டல் போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா. சோ ஓவராலா பார்த்தோம்னா வந்து என்எஸ்சி வந்து இட் இஸ் குட். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த பிரைஸ் மேட்சிங் அல்காரிதம் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்கு. ஓகே, பிஎஸ்சி வந்து ரொம்ப பழைய இதுல இருந்து மெயின்டைன் பண்ணனால இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கன்சல்டேட் பண்ணிடுவாங்க. இல்ல, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து சென்செக்ஸ்ல வந்து பிஎஸ்சில வந்து 30 ஷேர் தான் இருக்கு, 30 கம்பெனிஸ் தான் இருக்கு. நிப்டில 50 கம்பெனி இருக்கு. யூ ஹேவ் பெட்டர் ஸ்பெக்ட்ரம். அது ஒண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 10% வெயிட்டேஜ் இருக்கும். 12.5. இங்க வந்து 12.5. யுவர் ரிவார்ட் இஸ் ஆல்சோ மோர். பிஎஸ்சி சென்செக்ஸ் மேல ரொம்ப 3 times 4 times. See, அது வந்து அது நான் சொல்றேன் நானு. அது என்னன்னா அந்த ட்ரேடர்ஸ் பேர் வந்து ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வில் கோ த்ரூ தட். ஓகே ஓகே. இன்வெஸ்டிங், ட்ரேடிங் இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓகே, மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ட்ரேடிங் என்ன. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இட் இஸ் ஃபார் லாங் டர்ம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் அவர் வெல்த். ஓகே, பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். இட் இஸ் பிரைமர்லி பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ஒன்லி. ஓகே, ஃபண்டமெண்டல்னா வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்ன, அந்த ஹவு தட் கம்பெனி இஸ் பர்ஃபார்மிங் இன் லாஸ்ட் 4 quarter அண்ட் ஹவு தே ஆர் ரிவார்டிங் தேர் இன்வெஸ்டர்ஸ், வாட் இஸ் தேர் த போனஸ் ஷேர்ஸ், வாட் இஸ் தேர் டிவிடெண்ட், இதெல்லாம் வச்சு பார்க்கறது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகணும்னா இதை வந்து பார்க்கணும். ஓகே, ட்ரேடிங்ல போகிறோம் அப்படின்னா வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 months 3 months அவ்வளோதான். 1 day to 3 months அதான் வந்து ட்ரேடிங்கோட மேக்ஸிமம் இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஓகே ஓரளவு நல்ல கம்பெனியாக இருக்கான்னு பார்க்கணும். பட் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஓகே, அந்த ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட் ட்ரெண்டோட அது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வந்து யூ கேன் பிச் இன் தட் கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து பிரைமர்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை a குட் கம்பெனி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து when to get into that company, எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து you have to use technical. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபண்டமெண்டல் தெரியாம நம்ம போகக்கூடாது, அதே மாதிரி டெக்னிக்கல் மட்டும் வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் மார்க்கெட் வந்து வாட் ஆர் த ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தே ஆர் ஆஃபரிங். ஸோ ஈக்விட்டி ஷேர் வந்து எல்லாருக்கும் தெரியும். நார்மல் ஷேர்ஸ், இப்போ இஃப் யூ ஹேவ் 2000 rupees யூ கேன் பை 1 Infosys ஷேர். அதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர், சிம்பிள்.
அதோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு பை இன் டெரிவேட்டிவ்ஸ் தென் தட் தே கால் இட் அஸ் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னா இப்ப நிஃப்டி 50ல வந்து நம்ம போய் நம்ம அதோட டெரிவேட்டிவ்ஸ்ல டிரைவ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் புரியல. எக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் என்னது? ஈக்விட்டி Equity shares புரியுது. டெரிவேட்டிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 டைப் இருக்குடா மொத்தம். ஓகே, ஒன்னு வந்து ஈக்விட்டி ஷேர், இன்னொன்னு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வில் கம் அண்டர் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ ஒன்று வந்து 2000 rupees இருக்கு அப்படின்னா நீ வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் வாங்கலாம் இன்ஃபோசிஸோடது. இப்போ அதே இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நீ இன்ஃபோசிஸ் வாங்கணும், அந்த மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ் வாங்கணும் அப்படின்னா யூ கேனாட் பை இன் ஒன் ஷேர். அதுல வந்து ஒரு லாட்டா தான் வாங்கணும். இப்போ இன்ஃபோசிஸ் லாட் வந்து 250 அப்படின்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் 250 இன்டூ அந்த 2000 rupees. அது என்னவோ அதை தான் வாங்க முடியும் ஃபியூச்சர் மார்க்கெட்ல. ஓகே, அங்க வந்து லாட்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஃபியூச்சர்ல. ஓகே, சோ ஃபியூச்சர் மார்க்கெட்ல அது எல்லா கம்பெனியுமே வந்து ஃபியூச்சர் வச்சிருப்பாங்க, இந்த டாப் 50 கம்பெனிஸ். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு லாட்ல தான் ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் 250 இருக்கும், ரிலையன்ஸ் 300 இருக்கும், பஜாஜ் ஆட்டோ வந்து 200. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஒரு லாட் சைஸ் இருக்கு. யூஎஸ்ல வந்து எல்லா கம்பெனியுமே வந்து 100 தான் லாட் சைஸ். இங்க வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒரு லாட். இப்போ பஜாஜ் நம்ம இது பாரதி ஏர்டெல் எல்லாம் பார்த்தோன்னா 18, 15 வச்சிருப்பாங்க லாட் சைஸ். ஏன் அந்த நம்பர் கொண்டு வந்தானே தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா நீ லாட்டா வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்ப பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து they'll trade only in futures. சோ நாளைக்கு வந்து 2000 ஷேர் வந்துட்டு 2500 ஆச்சுன்னா நீ அந்த லாட்ல 250னா 250 into 2000. ஆமா, இப்போ வந்து ஈக்விட்டில வந்து அத கமிட் பண்ணனும். ஆமா, இப்போ நீ வந்து ஈக்விட்டில வந்து நீ இப்போ வந்து வாங்கியிருக்கிறது ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்க. ₹1 ஏறிச்சுனா உனக்கு ₹1 கிடைக்கும். பட் ஃபியூச்சர்ல வந்து ஒரு லாட் வாங்கியிருப்போம். சோ 250 ஒரு லாட் அப்படின்னா ₹1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு ₹250 இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனாலதான் வந்து ஃபியூச்சர் பெரிய ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இப்ப கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த குவார்டர்லில வந்து சொல்லுவாங்க. ஓகே, எங்க கம்பெனி வந்து நல்லா போக போகுது, அது பண்ண போகுது, இது பண்ண போகுது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு 3 months ஃபியூச்சர் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஃபியூச்சர் பிரைஸ் வந்து எடுத்து அதுலதான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. யாரும் கரண்ட் ஈக்விட்டில வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. யார் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ், எஃப்ஐஎஸ் இவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சர் பிரைஸோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே, அந்த டெரிவேட்டிவ்ஸ் தான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அது எப்படின்னா இப்போ வந்து நீ வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம சொல்றோம் ஓகே இன்ஃபோசிஸ் வந்து 2000 rupees, லாட் வந்து 250. ஸோ அப்போ நான் ஒரு லாட் வாங்கணும்னா ஐ நீட் 5 lakhs, அப்பதான் வாங்க முடியும். ஸோ அந்த 5 lakhs வந்து எல்லாரும் வந்து பண்ண முடியாது. ஸோ அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீ அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வச்சுக்கோ, ஒரு ப்ராடக்ட் ஒரு கேபிட்டல் மாதிரி வச்சுக்கோ, அதுக்கு நீ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் தான் வந்து இட்ஸ் ஆப்ஷன். ஓகே, என்னன்னா வந்து இப்ப நான் வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றேன், அதுக்கு இட் நீட் சம் ப்ரொடெக்ஷன்ல. சோ அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட் தான் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட். ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் மாதிரி. அது நான் 5 lakhs போறேன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் நீ. சோ வந்து அந்த இன்சூரன்ஸ் அது வந்து எப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கடல் அது. ஓகே, சோ இப்போ வந்து அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ நான் 5 lakhs இன்வெஸ்ட் பண்றேன், ஓவர் நைட் திடீர்னு வந்து ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னா மார்க்கெட் வந்து டொம்முன்னு உள்ள போகுது, நான் பயங்கரமா லாஸ் ஆவேன் இல்லையா? கரெக்ட். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வச்சதுதான் அந்த டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட். ஓகே ஓகே ஓகே, சோ நீ வந்து ஃபுல்லாவும் வந்து லூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. இப்போ வந்து இதுல வந்து நம்ம எவ்வளவு லாஸ் இருக்கும் நான் சொல்றேன்னா, இப்போ வந்து இன்ஃபோசிஸ் வந்து இப்போ ₹1 ஏறுது அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து 250 rupees ஏறி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷனை நடுவில் வச்சோம் அப்படின்னா 250 rupees ஏறி இருக்கும், ஒரு 100 rupees வந்து இதுல வந்து டவுன் ஆயிருக்கும் நமக்கு அந்த பிரீமியம்ல. சோ அப்ப என்ன மீனிங் அப்படின்னா வந்து நம்ம உனக்கு ஓவரால் கெயின் வந்து 150 rupees தான். ஓகே, இந்த ஆப்ஷனோட இன்னொரு மெயினானது என்னன்னா இது இன்சூரன்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ அதனால வந்து ஒரு ஆட்டோ இன்சூரன்ஸ் திங்க் பண்ணிக்கோ. நீ ஒரு 1 month இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன்னா எவ்ரிடே வந்து அது வந்து ஒவ்வொரு ரூபாய் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்ப டோட்டலா உனக்கு 30 rupees அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாய் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது. சோ 30th டே பார்த்தேன்னா உனக்கு 0 ஆயிருக்கும். சோ அதான் ஆப்ஷனோட பிரின்சிபல் அது. அது உள்ள வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம தனியா வேற செஷன்ல போவோம். இது வந்து ஜஸ்ட் ஓவராலா என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, அதேதான் வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னா இப்போ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னா இன்ஃபோசிஸ்ல பண்றது, இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்னா நிஃப்டி 50ல பண்றது, பேங்க் நிஃப்டில பண்றது, அந்த மாதிரி இண்டெக்ஸிங்ல உள்ள டெரிவேட்டிவ்ஸ் பண்றது தான் வந்து இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே லூஸ் மணி இன் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அதுலதான் வந்து யூ கேன் மேக் 1 lakh to 10 lakhs in 1 day, 10 lakhs to 0 in 1 hour.
ஓகே. ஸோ அது வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் 4 கரன்சி தான் அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அந்த கரன்சி டெரிவேட்டிவ்ஸ். கமாடிட்டிஸ் வந்துட்டு யூ கேன் ட்ரேட் ஃப்ரம் மார்னிங் 9 டு நைட் 11:30. ஓகே. ஸோ அதான் அதோட அட்வான்டேஜ். அந்த கமாடிட்டிஸ் வந்து ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், காப்பர், அப்புறம் வீட், எது வேணா போட்டுக்க, காட்டன், எதுனாலும் அது எல்லாமே வந்து கமாடிட்டிஸ்ல தான் வரும். அது எல்லாமே வந்து தனி எக்ஸ்சேஞ்ச், எம்சிஎக்ஸ்ன்னு போடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குல்ல, அது மாதிரி வந்து அது வந்து எம்சிஎக்ஸ்ல போகும். அப்புறம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து பாண்டு, இது வந்து வேண்டாம், இது நம்ம தனியா படிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இடிஎஃப்ஸ்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து நிப்டியை போய் நம்ம வந்து வாங்க முடியுமா அப்படின்னா நிப்டியை போய் நம்ம வாங்க முடியாது. ஓகே. ஏன்னா வந்து ஒரு நிப்டி வந்து நமக்கு வந்து 25,000 அப்படி போட்டிருக்கோம். 25,000 கொடுத்துலாம் நம்ம வாங்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொன்று வந்து அது வந்து இட்ஸ் நாட் இன் ஈக்விட்டி, இட்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடட் அது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு விர்ச்சுவல் நம்பர் தான் அது. ஓகே. அது டெரைவ்டு நம்பர். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இடிஎஃப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ஒரு இடிஎஃப்ஸ். அதுதான் வந்து நிப்டி பீஸ், கோல்டு பீஸ், இந்த மாதிரி பீஸா நிறைய ஒரு 4-5 நிறைய விட்டுருப்பானுங்க. இது எல்லாமே வந்து பேக் எண்ட்ல என்னன்னு பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து கிரியேட்டட் வித் நிப்டி 50 ஆர் கோல்டு, அதோட அண்டர்லைங் ப்ராடக்ட் அந்த மாதிரி வச்சுக்கோம். இப்போ நிப்டி பீஸ் எடுத்தோம்னா அதோட ரேட் பார்த்தா ஒரு 275, 300 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எவ்ரிபடி கேன் பை இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து, ஸோ எல்லா செட் ஆஃப் பாப்புலேஷனையும் கவர் பண்றதுக்காக பண்றது தான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும். ஓகே. யார் வேணா எங்க வேணா ட்ரேட் பண்ணிக்கோங்க, அவங்க உங்களோட இதை பொறுத்து, அவ்வளவுதான். இது வந்து கடல், நீ பக்கெட் வச்சும் குளிச்சுக்கோ, நீ போய் ஸ்விம் பண்ணனாலும் பண்ணிக்கோ, நீ கரையில படுத்துனாலும் நீச்சல் அடிச்சுக்கோ, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே. அடுத்தது இது டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். இது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான். ஓகே. என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குன்னு. ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது வந்து அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஈக்விட்டி. ப்ரிஃபரன்ஸ்ல வந்து மெயினா வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து ரெகுலர் இன்கம் வந்து அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் டிவிடெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஈக்விட்டியில வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், அதுல ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வுட் பி பெட்டர். அது வந்து கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களோடது. வந்து இங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். லார்ஜ் கேப்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, மார்க்கெட் கேப் இவ்வளவுனா வந்து யூ கம் அண்டர் லார்ஜ் கேப். மிட் கேப்னா வந்து இவ்வளவு. ஸ்மால் கேப்னா வந்து யுவர் மார்க்கெட் கேபிட்டல் ஷுட் பி திஸ் மச், அந்த கம்பெனி சைஸை பொறுத்து. ஓகே. ஸோ அதுல வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். growth வச்சு என்ன, வேல்யூ ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். சில ஸ்டாக்ஸ் வந்து people will buy only for dividends. Okay. So இப்போ வேதாந்தா is the number 1 dividend payer. Okay. now வேதாந்தா, ONGC. So இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து you don't have to worry about the company growth, whether it goes up or down, doesn't matter. You get your dividend every quarter. You'll get very good dividend. If you are investing in Vedanta, you'll make good money. Okay. ஸோ growth ஸ்டாக் வந்துட்டு ஐ மீன் ரிலையன்ஸ், இந்த NIT, அப்புறம் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் growth ஸ்டாக் கம்பெனிஸ். இப்போ நம்ம இந்த ஓலெக்ட்ரா இந்த மாதிரி இதுல எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்றது, க்ரோ ஆயிட்டு இருக்கிறது. வேல்யூனா வந்து நம்மளோட இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி உள்ள ஹை எண்ட் கம்பெனிஸ், ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கலாம் அதுல. ஓகே. ஸோ அப்புறம் நம்ம இந்த செக்டார் பேஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டார் பேஸ்ட்னா வந்து இப்போ டிஃபென்சிவ் செக்டார். இப்போ டிஃபென்சிவ் செக்டார்னா நாட் டிஃபென்ஸ். ஓகே. அது ஒரு இப்போ நம்ம இது எடுத்துப்போமே, ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், இது எல்லாமே டிஃபென்சிவ். இதுக்கு வந்து நீ கொரோனா வந்தாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, ஹாரிஸ் வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஹாஸ்பிட்டலும் ஸ்டாப் ஆகாது, எஃப்எம்சிஜியும் ஸ்டாப் ஆகாது. அது கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் வரும்போது இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட மற்ற ஸ்டாக்ஸ்ல இருந்து டிஃபென்சிவ்க்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா வந்து they are sensing something. ஓகே. இப்போ ஐடிசி இஸ் மூவிங் அப் அப்படின்னா மற்ற மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அதே தான் நடந்தது. ஐடிசி லாஸ்ட் மந்த் ஃபுல்லா எடுத்து பாரு, ஒரு 100 rupees ஏறி இருக்கும். ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டவுன் ஆச்சு. ரீசன் என்னன்னா இதுதான். ஸோ அவங்களோட ஃபண்டை வந்து ஒரு சேஃப் அசெட்டுக்கு மூவ் பண்ணணும். அதான் கோல்டுல மூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ்ல மூவ் பண்ணி வச்சுப்பாங்க. மார்க்கெட் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆனவொடனே திருப்பி அங்க இருந்து இங்க வந்து டீஅலோகேட் பண்ணிட்டு இங்க அலோகேட் பண்ணிப்பாங்க. இது டிஃபரெண்ட் இண்டெக்ஸஸ். நம்ம சொன்ன மாதிரி வந்து சென்செக்ஸ் இருக்கு, நிஃப்டி 50 இருக்கு, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி. ஸோ இதுல எல்லாம் என்ன ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நிஃப்டி பேங்க்னா தே ட்ராக் ஒன்லி 12 பேங்க்ஸ். நிஃப்டி ஐடினா தே ட்ராக் ஒன்லி ஐடி கம்பெனிஸ். இப்போ நமக்கு வந்து ஐடி வந்து நல்லா க்ரோ ஆக போகுது அப்படின்னா வந்து யூ கேன் சூஸ் திஸ் இண்டெக்ஸ், யூ கேன் பை.
அங்க அந்த மாதிரி. ஸோ அதுல மட்டும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா வந்து வி இன்வெஸ்ட் ஒன்லி இன் ஐடி, இல்லைன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க, ஐடியில் 30%, பேங்க்ல 20%. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்து பண்றது. அது சிலர் வந்து ஒன்லி ஃபார்மால போடுவாங்க. ஸோ அந்த செக்டரல் பேஸ்ல வந்து ஒவ்வொரு ரிஸ்கை பொறுத்து அந்தந்த சிச்சுவேஷன் பொறுத்து அவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிக்கிறது. அது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரோட இது, அவங்களோட ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து. ஸோ சென்செக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கலா சென்செக்ஸ் 30 அர்த்தமா? சென்செக்ஸ் 30ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த 30 கம்பெனிஸ்ல மட்டும் தான். இல்ல இப்ப சென்செக்ஸ் ஜெனரலா நியூஸ்ல பாக்குறோம்ல, சென்செக்ஸ்னா ஆமா ஆட்டோமேட்டிக்கா அந்த 30 மட்டும் தான். ஓகே, 30 கம்பெனிஸ் மட்டும் தான். கரெக்ட் கரெக்ட். வேற கம்பெனிஸ் க்ரோ ஆயிருந்தாலும் அதுல வராது, அந்த நம்பர் அதுல வராது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு. இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து லைக் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குது? வாட் இஸ் an average return? இப்போ டீசன்ட் ரிட்டர்ன் நான் சொல்றேன். டீசன்ட் ரிட்டர்ன் வந்து 15% to 20% வந்து இட்ஸ் a decent return, very good return. CAGR கணக்கா இல்ல இயர்லி அவங்க சொல்ற அந்த இயர்லி வந்து if you are making 15%, it is very good. And do you expect, is there any timeline that we need to invest in mutual fund? Like people always say that mutual fund is for longer duration, not for a intraday or very short span. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம் அப்படின்னா வந்து மினிமம் வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 8 years. ஓகே, 6 yearsக்கு அப்புறம் இருந்தாதான் வந்து நம்ம அதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமா இது பண்ண முடியும். அதுக்கு வந்து யூ ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷன், யூ கேன் கோ வித் சிப். ஓகே, யூ ஐடென்டிஃபை த கம்பெனிஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் இண்டெக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் கம்பெனிஸ் எடுத்துக்கணும். ஹை வெயிட்டேஜ் கம்பெனிஸ்ல கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் லோவா இருக்கிற கம்பெனிஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த கம்பெனிஸ்ல வந்து we can do systematic investment plan. ஓகே, அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து you can beat mutual fund investment, that interest rate. So டெஃபினட்டா வந்து you can make 25% easily. ஸோ நான் அது சொல்றேன், நான் அதை வந்து எப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணும் எஸ்ஐபியில். ஸோ ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து they will have a cycle. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு தெரியாது அவன் சைக்கிள் என்ன ஃபாலோ பண்றான்ட்டு, பட் we can have our own cycle to invest. நான் சொல்றேன் அது எப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் இது இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து சொல்லுவாங்க எல்லாரும் இதுல நியூஸ்ல எல்லாம், இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 15% இருந்தது 20% ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்தியா விக்ஸ் அப்படின்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஓவராலா வந்து நம்ம 15% அப்படின்னா we are expecting Nifty to grow 15% up or down by 15% in this current year. அதுதான் வந்து அந்த இந்தியா விக்ஸ்ங்கிறது. அது என்னன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இல்ல இப்ப வந்து விக்ஸ் வந்து 20 வேலை கிராஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் இட் இஸ் ரீச் டு தி சேச்சுரேட்டட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபால். அதான் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே வந்து அது விக்ஸ் வந்து எப்படின்னா வந்து நான் சொல்றது அது டெய்லி மெஷர்மெண்ட் தான். ஓகே, ஸோ ஆத்துல வந்து வெள்ளம் போயிட்டு இருக்கும்போது குளிக்க முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ அது வந்து அதுதான் விக்ஸ். அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும். அந்த செட்டில் ஆகிற ரேஞ்ச் எவ்வளோன்னா வந்து 12ல இருந்து ஒரு 15க்குள்ள இருக்கிறது தான் அதோட ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் அது. ஸோ அந்த ரேஞ்சில் போய் பண்ணோம்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். விக்ஸ் வந்து அபவ் 15ல நம்ம ட்ரேட் பண்ண என்ன ஆகும்னா நிஃப்டி வந்து மார்னிங் வந்து +200 இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து -100, ஈவினிங் பார்த்தோன்னா -400ல இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாமே வந்து இது அவர்லி ½ an hour ஒரு தடவை 1 hour ஒரு தடவை சேஞ்ச் ஆகிற நம்பர்ஸ். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து விக்ஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து ஈக்விட்டிலையும் போகக்கூடாது, ஆப்ஷன் உள்ள இண்டெக்ஸ்குள்ளேயும் போகக்கூடாது, எதுவுலையும் போகக்கூடாது, பேசாம உட்காந்து வாட்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ஏன் அப்படி ஆகும்? எலெக்ஷன் அப்பயா அந்த அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணும்போது வந்து அந்த 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 இது நடக்கும், அங்க விக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து திடீர்னு இப்போ இண்டெக்ஸ் வந்து இப்போ மோடி வந்து ஃபுல் மெஜாரிட்டியில வந்தாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லல, ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours வந்து ஹி இஸ் லூசிங் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டவுன் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து ரொம்ப கஜமுஜான்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது அந்த இடத்துல. ஸோ அப்பயும் இது இந்தியா விக்ஸ் பார்த்தோம்னா வந்து 20 இருக்கும். அப்புறம் ஒரு 2 hours பார்த்தா சந்திரபாபு நாயுடு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அப்புறம் திருப்பி ஏறும் அதே மாதிரி. ஸோ பாசிட்டிவ் சைட்லயும் ஏறும், நெகட்டிவ் சைட்லயும் ஏறும். நம்ம எந்த சைட்ல நிக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தே ஹேவ் தேர் ஓன் குரூப் அண்ட் தே ஹேவ் வெரி குட் நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிசம்.
ஓகே, ஸோ அவங்களோட மெயின் ஜாப் என்னன்னா நம்மள ட்ராப் பண்றது ரீட்டைலர்ஸ். ஸோ அதை வந்து தே டூ இட் வெரி வெல். ஸோ அதனால வந்து இப்போ என்னோட லேர்னிங்ஸ் என்னன்னா வந்து இந்தியா விக்ஸ் வந்து அந்த கிராஸ் ஒரு அபவ் 18 போகுது அப்படின்னா டோன்ட் ட்ரேட் அன்லெஸ் யூஆர் அ செல்லர், அன்லெஸ் யூஆர் அ ஷார்ட் செல்லர் வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஒன்லி வந்து ஈக்விட்டி எப்படி ட்ரேட் பண்றதுங்கிற மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகே, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, டே ட்ரேடிங் பண்றவங்க காலையில வாங்கி நைட்டு விற்பாங்க, ஈவினிங் விற்பாங்க 9 o'clock 9:15 3:30. ஸ்விங் ட்ரேடிங்னா வந்து அவங்க வந்து எப்போ வந்து ஒரு டவுன் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க், ஓகே, ஸோ 1400 500 ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து 1000 வந்திருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் ஒரு ஒரு நல்ல டவுன் அது இருக்கு. பட் அது வந்து ஜீரோ ஆகாது இல்லையா, இட்ஸ் குட் பேங்க், அது ஆகாது. ஏதோ ப்ராப்ளத்தினால டவுன் ஆகுது. ஸோ அதை வந்து சரி பண்ணி திருப்பி வந்து அதை வந்து மேலே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து திருப்பி 1400 வந்தோடனே அவங்க வந்து தே கெயின் 20%, அப்புறம் வெளியே வந்துருவாங்க அதுல இருந்து. ஸ்கேல்பிங் என்ன அப்படின்னா வந்து ஸ்கேல்பிங் வந்து தே டூ இட் பை மினிட். ஓகே, நான் சொன்னல பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுப்பாங்க அதுல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 100 ஷேர் வாங்குறோம்னா அவங்க வந்து 1000 ஷேர் வாங்குவாங்க. 1000 ஷேர் வாங்கிட்டு அவங்களோட வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 5 minutes கூட இருக்காது அவங்க ட்ரேட் பண்றது. ஏன்னா வந்து அந்த ஹியூஜ் மூவ்மெண்ட்டை அந்த ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் வந்து அதை வந்து கெயின் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு 1000 into 10 வந்து 10,000 கிடைச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100 rupeesக்கு வாங்கிட்டு நம்ம 100 ஷேர்ஸ் வச்சிருப்போம். அதே தான் 100 ஷேர்ஸ் வச்சிருப்போம். நமக்கு வந்து 10,000 வேணும் அப்படின்னா வந்து அது 100 rupees வந்து 200 rupees ஆனாதான் நமக்கு வரும் அது இல்லையா. பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து குவிக் மணி, அதான் வந்து ஸ்கேல்பர்ஸ். ஓகே, அப்புறம் பொசிஷனல் ட்ரேடர்ஸும் அவங்க வந்து என்னன்னா வந்து சில முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, இந்த பிரைஸ்க்கு வந்ததுனா தான் வாங்கணும், இந்த பிரைஸ்க்கு வந்ததுனா விற்கணும் அப்படின்னு. இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கைண்ட் ஆஃப் திங். அவங்க வந்து தே யூஸ் தேர் ஃபண்டமெண்டல்ஸ் மோஸ்ட்லி. இந்த கம்பெனி அப்படின்னா இதுதான் ரேஞ்சு அப்படிங்கறத அவங்க செட் பண்ணிடுவாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த கம்பெனி ட்ரேட் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து சிஸ்டம்லேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து போட்டு விட்டுருவாங்க. இப்போ யாரும் வந்து மேனுவலா வந்து போய் ட்ரேட் பண்றது இல்லை. நம்ம ரீட்டைலர்ஸ் மட்டும் தான் மேனுவலா ட்ரேட் பண்ணுவோம். மித்த எல்லாருமே வந்து த்ரூ சிஸ்டம் தான், இதர் அல்கோ ஆர் அவங்களோட ஓன் சிஸ்டம். ஆர்டர் ஆல்ரெடி பஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க, இதுதான் பிரைஸ்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் வாங்கும், ஆட்டோமேட்டிக்கா வித்துடும். இதான் நடக்கும். ஓகே, மொமெண்டம் ட்ரேடிங் வந்து நான் சொன்ன இந்த எலெக்ஷன் அப்போ நடக்கிற அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து மீன் ரிவர்ஷன் என்னன்னா வந்து இப்போ ஒரு தியரி இருக்கு மார்க்கெட்ல. என்ன அப்படின்னா வந்து நீ காலையில வந்து 100 rupeesல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 150 rupeesக்கு அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகும்போது ஆர் இன் 2 days இட் வில் கம் டு 125. இதுதான் வந்து மீன் ரிவர்ஷன். அதோட ஹை லோ ஆவரேஜ் அதோட மீன் எடுத்து கண்டிப்பா அங்க வருங்கிறது வந்து அது மார்க்கெட்ல நடக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா இப்போ 150 ஆயிருச்சு, நான் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் விரட்டிட்டு போய் வாங்கக்கூடாது. நம்ம இல்ல நமக்கு 140 வந்துச்சு வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கக்கூடாது. ஓகே, 150 போயிட்டு இருந்தது 140 வந்தது, இட்ஸ் அ குட் பிரைஸ், 10% எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சது வாங்கிட்டேன். இல்ல, இட்ஸ் ஃபுல் ஸ்டெப் ஆக்சுவலா. அது கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஹை அந்த லோ, எந்த லோல இருந்து எந்த ஹை போயிருக்கோ எடுத்துட்டு ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் வர வெயிட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆவரேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு 10% கீழே. இதான் வந்து அதுல உள்ள ஒரு கால்குலேஷன். ஸோ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இது. ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 70-80% ஆஃப் டைம் யூ வில் பி ஆன் ப்ராஃபிட் சைடு. இது வந்து மீன் ரிவர்ஷன். அப்புறம் பிரேக் அவுட் ட்ரேடிங் வந்து என்னன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரே சைட்லயே அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரே ரேஞ்ச்லயே போயிட்டு இருக்கும். 1200ல இருந்து 1500, அப்ப திருப்பி 1200 1500 இப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணுவான், எஸ் வி ஆர் ரிலீசிங் 3-fold ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் போடுவானுங்க. போட்டோடனே என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஓகே, அப்ப திஸ் கம்பெனி இஸ் ஒர்த் ஃபார் 1800 rupees அப்படின்னு சொல்லிட்டு தே வில் டேக் தட் த பிரைஸ் பேண்ட் இருக்குல்ல, அதை வந்து 1500ல இருந்து 1800க்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது வந்து பிரேக் அவுட். 1800க்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க 1800க்கும் 1600க்கும் இதுக்கு நடுவுலயே தான் பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கிறத வச்சு ட்ரேட் பண்றவங்க வந்து அந்த நியூஸ் பேஸ்டு ட்ரேடர். இப்போ குவார்டர்லி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹியூஜா வந்து கிடைக்கும் அவங்களுக்கு மணி அதுல, கரெக்டா? ஸோ அதனால வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிசல்ட் தப்பாச்சு அப்படின்னா ஹியூஜா இறங்கவும் செய்யும். பட் அது அவங்களோட ரிஸ்க், அவங்களோட இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க எடுக்கிறது அந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்லாம். அது நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங் எல்லாம். அப்புறம் பேர் ட்ரேடிங், இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க. ஓகே, என்னன்னா வந்து நம்ம ஃபியூச்சரையும் ஆப்ஷனையும் வந்து கம்பைன் பண்ணி எடுப்பாங்க. இப்போ லாஸும் ஆகக்கூடாது, நான்
ஐ கேன் வெயிட் ஃபார் 3 more months அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒன்று எடுத்துப்பாங்க, ஆப்ஷன்ல ஒன்று எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி இது. ஓகே, அப்புறம் வந்து ஆர்பிட்ரேஜ் தான் வந்து நீங்க கேட்ட இருந்தது. எப்படின்னா வந்து நமக்கு பிஎஸ்சிலையும் ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு, 12.5% வெயிட்டேஜ், என்எஸ்சில வந்து 10% வெயிட்டேஜ். ஸோ எதுல எடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்எஸ்சில போய் வாங்கலாம், வாங்கிட்டு அதே ஷேரை வந்து நீங்க பிஎஸ்சில வந்து செல் பண்ணலாம் வித் ஹையர் பிரைஸ். இதுதான் ஆர்பிட்ரேஜ். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த அந்த பிரைஸ் கேப் வந்து இந்த ரெண்டு பிட்வீன் திஸ் டூ சிஸ்டம்ல நம்ம வந்து அதை வந்து ப்ராஃபிட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். தட் இஸ் அலோடு. அப்புறம் குவான்டிடேட்டிவ், இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு. ஓகே, எல்லாமே வந்து நம்மளோட அவங்க நிறைய அல்காரிதம் வச்சிருப்பாங்க, மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நிறைய வச்சிருக்காங்க. அதை வச்சு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் வச்சிருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன மாடல் வந்து அவங்களோட செக்டாருக்கு சூஸ் ஆகுதோ அந்த மாடலை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்றது இந்த குவான்டிடேட்டிவ். ஸோ நம்ம ராமகிருஷ்ணன்லாம் வந்து அவர் வந்து குவான்ட் தான். வேல்யூ இன்வெஸ்டிங், நான் எதையுமே பார்க்க மாட்டேன், கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து இட்ஸ் குட், அதனால நான் அதை போய் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இன்வெஸ்ட் பண்றது. பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னா வந்து பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து இப்போ ரிலையன்ஸோட ஆக்சுவல் ஒர்த் வந்து பார்த்தா 500 rupees தான் இருக்கும், பட் பீப்புள் ஆர் ரெடி டு பை இட் ஃபார் 2000 rupees. அந்த எக்ஸ்ட்ரா 1500 இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஒர்த், அதான் வேல்யூ. ஓகே, ஸோ இஃப் சம்படி இஸ் ரெடி டு பே ஃபார் ஹையர் வேல்யூ அப்படின்னா ஐ மீன் யூ கேன் சே தட் இட் இஸ் அ குட் கம்பெனி. அந்த மாதிரி சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல ஹையர் பிஇ ரேஷியோ இருந்ததுன்னா யூ ஷுட் நாட் பை அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அது அதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஹையர் பிஇ ரேஷியோ என்னன்னா வந்து எஸ் பீப்புள் ஆர் ரெடி டு பே மோர் மணி டு கெட் தட் ஸ்டாக், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹையர் பிஇ ரேஷியோ இருக்கிற கம்பெனி ஃபார் சம் ரீசன் ஃபார் சம் டே இட் வில் கம் டவுன். அந்த சம் டே வந்து நம்ம கேப்சர் பண்ணி அப்ப இன்வெஸ்ட் பண்ணோம். அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து பழையபடி வந்து அதோட வேல்யூ வந்து பழைய ரேஞ்சுக்கு போகும்போது வந்து யூ கேன் ஈஸிலி மேக் 25%. இப்போ நான் சொன்ன அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அதே தான். ஓகே, 1400 இருந்து 1000 rupees வந்துருக்கு. இப்போ நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது 1400க்கு வந்து வர்றதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 6 months. So you can make 25% in 4 to 6 months. இது வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங். growth இன்வெஸ்டிங்னா வந்து நான் எதையுமே பார்க்கல. ஓகே, ஓலெக்ட்ரா அது எலக்ட்ரிக் பஸ் செஞ்சு விட்டுட்டு இருக்கான், நான் அந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றேன், அதான் growth இன்வெஸ்டிங். டிவிடெண்ட் வந்து ஓஎன்ஜிசி சொன்னேன். அல்காரிதமிக் ட்ரேடிங் வந்து என்னன்னா நம்ம மேனுவல் ட்ரேடிங்கே கிடையாது, அவங்களே வந்து அல்காரிதம் டிசைன் பண்ணி சிஸ்டமே வந்து ட்ரேட் பண்ண விடுறது. ஃபண்ட் போட்டுருவாங்க, அதுவே வந்து பை பண்ணும், அதுவே செல் பண்ணும், எல்லா வேலையும் அதுவே பண்ணிக்கும். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சாரி, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், அதனால இதுல இந்த டெக்கை ஷேர் பண்றேன். அப்புறம் ஏதாவது புரியலன்னா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? தூங்கிட்டாரு. யார் தூங்குனது? யாருப்பா தூங்குனது? டேய் டேய் டேய், யாரா தூங்குனது? மெக்கானிக்கல்ல சென்டர் மெட்டீரியல்ஸ் எடுத்தா அப்படிதான் பிரச்சனை ஆயிரும். சென்டர் மெட்டீரியல் கிடையாதுடா, சென்டர் மெட்டீரியல் எடுத்தா அப்படிதான் பிரச்சனை போயிடும். எல்லாரும் மீட்ல போடுங்கப்பா, சத்தம்லாம் தூங்குறாரு. சத்தம்லாம் தூங்குப்பா. இல்லைனா பாவம் நானு. சண்டே அதுமா 6 o'clock கரெக்டா மீட்டிங். 8 o'clock another meeting இருக்கு. சரிடா, அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு. இன்னொன்னு வந்து மெயினா வந்து மார்க்கெட்ல வந்து டவ் தியரின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த 6 பிரின்சிபல் மட்டும் சொல்லிடுறேன். மெயினா என்னன்னா வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங். அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து மார்னிங் இஃப் யூ ஆர் சீயிங் எ பிரைஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி நியூஸ் எவ்ரிதிங், அந்த பிரைஸ் வந்து ஆல்ரெடி எல்லா நியூஸையும் அகாமடேட் பண்ணிருச்சு. அதுதான் வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரிதிங். ஓகே, மார்க்கெட் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ், மேலேயே போயிட்டே இருக்காது, அது மேலே ஏறி கீழே இறங்கிட்டு தான் இருக்கும், கீழே இறங்கும் திருப்பி மேலே ஏறும். மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபாலோ த ட்ரெண்ட், அவ்வளவுதான். அதுல ஒரு பிரைமரி ட்ரெண்ட் இருக்கும், ஒரு செகண்டரி ட்ரெண்ட் இருக்கும், ஒரு குட்டி குட்டி மைனர் ட்ரெண்ட் இருக்கும். நீ எந்த ட்ரெண்ட்ல போய் நிக்கிறங்கிறது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஓகே, பிரைமரி ட்ரெண்ட்ல போய் நின்றுட்டு நான் செகண்டரி ட்ரெண்ட்ல வந்து நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, யூ வில் லூஸ் யுவர் மணி. ஓகே, ஸோ நான் அது காமிக்கிறேன், நான் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன்.
ஓகே, அப்புறம் வந்து பிரைமரி ட்ரெண்ட்ஸ் ஆர் 3 ஃபேஸஸ். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். இதுல என்னன்னா வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் வருவானுங்க. வந்து எல்லாம் ஃபுல்லும் ஒரு கம்பெனியை பத்தி ரிசர்ச் பண்ணோம், இந்த கம்பெனி வந்து மேலே போகுது, அது போகுது, இதாக போகுதுன்னு சொல்லி ஒரு 10 மீடியாக்கையும் அவங்களையும் கூப்பிட்டு, அப்புறம் 10 அனலிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கும் ரேட்டிங் கொடுக்க சொல்லி எல்லா வேலையும் வந்து இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ்ல பண்ணிடுவானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி வச்சிருவானுங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நியூஸ் எல்லாம் விடுவானுங்க. விட ஒவ்வொரு நியூஸா விட வந்து அப்போ போய் பப்ளிக் வந்து போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்பெல்லாம் போய் வாங்க ஆரம்பிப்போம். அதான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுங்க வந்துட்டு ரைட்டுப்பா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அங்க என்ன ஆகும்னா வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன், அப்படியே வந்து அவங்களோட ஷேர்ஸ்லாம் அவங்க ஆஃப்லோட் பண்ணிட்டு பெரிய ஆளுங்க எல்லாம் கிளம்பிடுவானுங்க. ஹையர் பிரைஸ்ல வாங்கினா நம்ம எல்லாம் அங்க உட்காந்துருப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெண்ட்ல இருக்கிற 3 ஃபேஸ். ஓகே, அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு, இறங்கிருச்சு, அடுத்து என்ன ஆகும்? நான் வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிருச்சு, அந்த ஃபேஸ்ல நம்ம உட்காந்துருப்போம். அப்படி அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு கரெக்ஷன் வரும் இல்லையா, அப்ப திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்து நம்ம வந்து லாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அடுத்த சைக்கிள்ல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் காமிக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து தி ஆவரேஜஸ் மஸ்ட் கன்ஃபார்ம் ஈச் அதர். அப்படின்னா வந்து நிறைய ஆவரேஜஸ் வந்து ட்ராக் பண்ணுவோம். என்னன்னா வந்து 9 days ஆவரேஜ், 21 days ஆவரேஜ், 13 days ஆவரேஜ், 50 days, 65 days. 65 days ஆவரேஜஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா அது வந்து ஒரு ஏர்னிங் சைக்கிளோட ஆவரேஜ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 100 days ஆவரேஜ், 200 days ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி உள்ள ஆவரேஜஸ் இது எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு கன்ஃபார்ம் ஈச் அதர். இது வந்து போய் ஒன்று போய் இடிச்சிட்டு நிற்க கூடாது. ஓகே, அது ஒன்றும் அது ஃப்ளோல போயிட்டே இருக்கணும், டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இதர் இட் குட் பி அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அது அப்புறம் வால்யூம் கன்ஃபார்ம்ஸ் த ட்ரெண்ட். இப்போ வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு ஐட்டத்தை தூக்குறதுக்கும் 100 பேர் சேர்ந்து தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ பிரைஸ் வந்து 100ல இருந்து 200 ஆகுது, ஆனா வால்யூம் வந்து மொத்தமே 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா வந்து தட்ஸ் நாட் அ குட் பிரைஸ் ட்ரெண்ட். வால்யூம் பிரைஸ் வந்து 100 rupees ஏறுதுன்னா வால்யூம் வந்து இட் ஹேஸ் டு கார்லேட். அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 million 3 million அந்த அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பொறுத்து வேரி ஆகும். அந்த வால்யூம் ஆவரேஜா எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதோட வந்து பிரைஸ் வந்து 2 times ஆயிருக்குன்னா வால்யூமும் வந்து அட்லீஸ்ட் 2 times ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது இருந்தது அப்படின்னா இட்ஸ் இஸ் ஓகே, இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான ட்ரெண்ட்ல டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ட்ரெண்ட் பர்சிஸ் அன்டில் கிளியர் ரிவர்சல் அக்கர்ஸ். ரிவர்சல் அப்படின்னா வந்து இது ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா வந்து ஒரு ஹையர் போகும், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் திருப்பி ஒரு ஹையர் போகும், திருப்பி கொஞ்சம் இறங்கும், ஹையர் ஹை ஹையர் லோ. ஓகே, அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோன்னு. இப்போ இது வந்து பார்த்தோம்னா இது இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு லோ, இங்க வந்து இது ஒரு ஹையர் ஹை, இந்த இடத்துல லோ, திருப்பி இறங்கிருக்கு, லோ ஆயிருக்கு, அடுத்து திருப்பி வந்து ஸ்டாப் ஆகுதுங்க, அப்ப திருப்பி ஒரு ஹையர் ஹை போகுது, லோ ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வந்து அது வந்து ஏறிட்டே இருக்குதே அப்போ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஹையர் வருது அப்படின்னா ஓகே அந்த இடத்துல ஸ்டாப் ஆக போகுது, வில் வெயிட் அப்படின்ட்டு. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு 23% நடக்கலாம், 50% நடக்கலாம், ஃபார் சம் ஸ்டாக் 70%, சம் ஸ்டாக் 100%. ஸோ அந்த மாதிரி உள்ளதை வச்சு நம்ம வந்து பண்ணணும். இது வந்து நான் சொன்ன அந்த பிரைமரி ட்ரெண்ட், செகண்டரி ட்ரெண்ட். பிரைமரி ட்ரெண்ட் உள்ளதான் செகண்டரி ட்ரெண்டும் இருக்கும், மீடியம் அந்த மைனர் ட்ரெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பிரைமரி ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா செகண்டரி ட்ரெண்ட் வந்து லோ டவுன் ட்ரெண்ட் இப்போ நடந்துட்டு கரண்டா நிஃப்டில நடந்துட்டு இருக்குது. இப்போ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகும்போது போகக்கூடாது. ஸோ இந்த செகண்டரி ட்ரெண்ட்ல இருந்து அது வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எப்போ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து இப்போ ஒரு மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டே போகுது, 1 2 3 4 ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, அப்போ திருப்பி ஹையர் போயிடுச்சு, திருப்பி அந்த லோ வந்து என்னன்னா அந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பிரேக் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அடுத்த ட்ரெண்ட் திருப்பி ரிவர்சல் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க நிஃப்டி வந்து 24,200 வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், இட்ஸ் கோயிங் டு கோ பேக் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் லோ வந்து 24,200, அதை கிராஸ் பண்ணிச்சு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், இல்லை அப்படின்னா அது மேலதான். ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் அப்ரோச் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, ஸோ நம்ம வேல்யூ கம்பெனி எடுக்கணும்னா ஃபண்டமெண்டல் அப்ரோச், அதுக்கு என்னெல்லாம் நம்ம எடுக்கணும், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், அந்த கம்பெனி வந்து ஹவு இட் இஸ் பர்ஃபார்மிங் வித் அதர் பியர்ஸ், ஹவு தயர் இண்டஸ்ட்ரி இஸ் பர்ஃபார்மிங், அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து எடுக்கிறது கம்பெனி, அதோட அனாலிசிஸ்க்கு. ஓகே, மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கோட அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் இந்த மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கம்பெனியோட ஒர்த் வந்து 1,500 rupees, ஆனா இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1,000 rupees அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துட்டோம் அப்படின்னா வி ஆர் வெரி குட். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கம்பெனில வந்து அதுக்கு நம்ம நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம அதோட மூவிங் ஆவரேஜ், அந்த கம்பெனி வந்து
நிறைய நம்மளே வந்து ஓன் இது எழுதிக்கலாம், ஸ்கேனர். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகே என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் அந்த மாதிரி வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த கம்பெனியை எடுத்துட்டு அந்த கம்பெனியில எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு தான் டெக்னிக்கல் அப்ரோச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் வந்து அந்த அதுக்கு நம்ம சார்ட்டே பார்க்க மாட்டோம், கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அடுத்து வந்து டெக்னிக்கலா பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம சார்ட் எடுத்துட்டு அது எப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு லோக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கல் வேணும் நமக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து அதுல வந்து மெயினான பேராமீட்டர்ஸ் வந்து என்னன்னா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். இது எல்லாமே வந்து லேமன் லாங்குவேஜ்ல புரியணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கான். அது வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அப்பர் லிமிட், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு லோயர் லிமிட் அப்படி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, அப்பர் லிமிட் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனி வந்து அதுக்கு மேல போகாது, மேபி வந்து ஒரு 2-3% போகும், திருப்பி வந்து இட் வில் கம் டவுன். ஸோ அந்த சப்போர்ட்ல போயிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து லாஸ் ஆகும், திருப்பி கீழே வந்துடும் அது. ஓகே, திருப்பி வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வரும். எப்போ நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆகுது ஆனா ஸ்டில் அந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா there must be some reason. ஒரு ரீசனும் எதுவும் இல்லை அப்படின்னா போய் இன்வெஸ்ட் பண்ண ஒன்றும் ஆக போறது இல்லை, பட் கண்டிப்பா அது வந்து சப்போர்ட்டுக்கு போகும். நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு யூக்லிபிரியம் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு பிரைஸ்க்கு நிறைய பேர் வாங்குவாங்க, ஒரு பிரைஸ்க்கு நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. பட் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரைஸ் இருக்கும், ரெண்டு பேருமே வந்து அக்ரி பண்ண பிரைஸ். அந்த பிரைஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ஜாப். ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்னன்னா இதுக்கு வந்து அல்காரிதம் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய அல்காரிதம் இருக்கும். டேட்டாவை வந்து வாங்கி அதுக்கு நிறைய பேர் வந்து செல் பண்றாங்க டேட்டாவை. ஓகே, என்எஸ்சில இருந்து நம்ம டேட்டா வாங்கிக்கலாம், வாங்கிட்டு 15 மினிட்ஸ் டேட்டா, 5 மினிட்ஸ் டேட்டா, மினிட்ஸ் டேட்டா, டெய்லி டேட்டா அப்படிங்கறதெல்லாம் சேல் பண்றாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம ஒரு தனியா ஒரு சிஸ்டம்ல போட்டு நம்மளே வந்து நம்மளோட ஓன் அல்காரிதம் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ். ஓகே, ஸோ அது வந்து நம்மளோட ஓன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ரோச் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த அப்ரோச். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்ல தான் இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எடுத்துப்போமே. ஸோ அதுல வந்து இட்ஸ் உங்களுக்கு நமக்கு பவுண்டரி எல்லாம் டிஃபைன்டு, நம்ம கிளீனா தெரியும் பால் எங்க போக போகுது, எங்க இருந்துன்னா எங்க வரும், எங்க இருந்துன்னா எங்க போகும் அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியும். இதுக்கு அப்புறம் போச்சுன்னா அவுட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த லைனுக்குள்ள வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து டிஃபைன் பண்ணி அவங்க வந்து அதுக்குள்ள ட்ரேட் பண்றது தான் வந்து இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங். அது பட் இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா வந்து வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் தெர் இஸ் நோ ஹோலி கிரெயில். ஓகே, தெர் இஸ் நோ சிங்கிள் மெத்தட் பை விச் யூ கேன் மேக் ப்ராஃபிட். ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு வச்சு ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு மெத்தடை வச்சு மட்டும் மில்லியனர் ஆகலாம். எந்த மெத்தட் பண்ணியும் லாஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க, 10 வருஷமா பண்ணி லாஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க, 10 நாள் பண்ணி கெயின் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த 10 நாள் கெயின் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து மொத்தமா லாஸ் பண்ணவும் வச்சிருக்கு. அந்த ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன், ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு இதுல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தது, பட் இதுல தெரியல, பார்ப்போம். ஓகே, என்ன அப்படின்னா வந்து இந்தியா விக்ஸ் பார்த்தோம், டவ் தியரியும் பார்த்தோம், ஏலியட் வேவ் தியரிங்கிறது வந்து இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சிமிலர், இது டவ் மாதிரி தான். அதுல வந்து எப்படின்னா வந்து ஒரு இது அதோட ஒரு குட்டி டயக்ராம் எப்படின்னா ஒரு இம்பல்ஸ் வேவ் இருக்கும், அப்புறம் ஒரு கரெக்ஷன் இருக்கும், அப்புறம் ஒரு இம்பல்ஸ் வேவ் இருக்கும், ஒரு கரெக்ஷன் இருக்கும். இது டோட்டலா வந்து இந்த ஏலியட் வேவ் தியரியோட சைக்கிள் வந்து 1 2 3 4 5. ஓகே, இப்படிதான் அது வந்து முடியும். ஓகே, இதுதான் வந்து அந்த ஸோ நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ல எங்க இருக்கும்னா 2 to 3ல தான் இருக்கும். இங்கே தான் வந்து மேஜர் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இப்போ 2 to 3 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 to 1ஓட 1.6 times 2 times அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம அந்த கால்குலேஷன்லேயே சொல்லிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் இன் அல்காரிதம்ல. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டை அந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து டார்கெட் வந்து சொல்ல முடியும் அவங்களால. இந்த ஸ்டாக் வந்து இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ் வச்சு சொல்றது. அது இப்போ அந்த 5 வேவ்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து கிளீனா சொல்லிடுவாங்க, இல்ல நோ இட் இஸ் கோயிங் டு கரெக்ட் அப்படின்னா 5 வேவ்ஸும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க வி ஆர் இன் 5th இருந்து ஏ போகுதுன்னு அர்த்தம். இந்த வேவ்ஸ் வந்து நமக்கு புரியணும், புரிஞ்சாதான் வந்து அவனுங்க நியூஸ்ல சொல்றது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும், அதுல போடுற நியூஸும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஃபிபொனாக்கி ரேஷியோ வந்து என்னன்னா நேச்சர் க்ரோஸ் பேஸ்ட் ஆன் ஃபிபொனாக்கி நம்பர். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான் எல்லாமே. ஃபிபொனாக்கி நம்பர் நமக்கு தெரியும். ஓகே, 1 1 2 3 5 8 13 அதான் அது. ஓகே, ஸோ அதுபடி தான் வந்து மார்க்கெட்டும் வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அல்காரிதம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம டிவைட் பண்ணோம்னா
2 நம்பர் எடுத்து டிவைட் பண்ணோம்னா ஒரு சம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து 0.61 0.61ல தான் முடியும் எல்லாமே. ஓகே, ஸோ 61.2ங்கிறது வந்து இட் இஸ் அ கோல்டன் ரேஷியோ இந்த மார்க்கெட். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 38% வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டி. புரியுதா? 62% வந்து ஹோல்ட் ஆகும். இப்போ 100 பேர் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்கன்னா 38 பேர் வந்து ஹையர் பிரைஸ்ல வித்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. மீதி 62% வந்து லாங் டர்ம்ல ஹோல்டு பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபிபொனாக்கி ரேஷியோவோட பிரின்சிபல் அது. அப்புறம் வந்து மல்டிபிள் சொல்லு இப்போ ஒரு 100% மார்க்கெட் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக்கு 1000ல இருந்து 2000 ஆயிருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு எவ்வளவு ஏறி இருக்கு, 1000 ருபீஸ் ஏறி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 38% வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஆளுங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மார்க்கெட் வந்து ஏறிட்டே போகும், 100ல இருந்து 200 போச்சு ஏறிட்டே போகும். கிடையாது. ஒவ்வொரு ஹையர் பிரைஸ்லயும் வந்து there is a seller, not a buyer. ஒரு பையர் ஒரு செல்லர் இருந்தா தான் மார்க்கெட்டே ஃபங்க்ஷன் ஆகும். இல்ல நிறைய பையர் வந்துட்டாங்க அதனால மார்க்கெட் ஏறும் அப்படி இல்ல. அது ஒரு பையர் ஒரு செல்லர் இருந்தா தான் நீ விற்க முடியும். இல்லைன்னா காய்கறி கடை அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான் நம்ம, இல்லையா? சோ ஃபார் எவ்ரி 3 to 4 மாதிரி ஆக்சுவலா. சோ 3 வந்துட்டு 200 ஆகுது, அதுக்கு அப்புறம் 38% கம்மியாகுது. கரெக்ட். சோ அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த ஒரு ஸ்டாக் வந்து மேல ஏறிச்சு அப்படின்னா டோன்ட் ஃபீல் பேட் தட் ஓகே யூ மிஸ் த ட்ரெயின். அது வந்து டெஃபினட்டா வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் வரும். நான் பார்த்தபடி வந்து 50% கரெக்ட் பண்ணும். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே தியரி. ஓகே, இப்போ 61% அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் 61% அப்படின்னு. இந்த மார்க்கெட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 61%ல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50% கரெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம 61%ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், பார்த்தோன்னா ஒரு 11% லாஸ் ஆகி நிப்போம் நம்ம. புரியுதா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து எந்த இடத்துல வந்து ஆளுங்க நிறைய இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க வந்து கொஞ்சம் ட்ரிக் பண்ணி அவங்களோட இப்ப நீ என்ன பண்ணுவ, ஒரு 1600ல வாங்கியிருப்ப, நீ அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்ப 1500ல ஸ்டாப் லாஸ், 100 ரூபாய் லாஸோட போச்சு அப்படின்னு. அந்த 100 rupees லாஸ் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்ல ஒரு குரூப் இருக்கு. அவங்க இந்த அல்காரிதம் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த 62%ல நிப்பாட்டாம 50% டவுன் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை டவுன் பண்ணி உன்னோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட்டை ஏத்துவாங்க. இப்ப அங்க லாஸ் ஆனது யாரு, நீயும் நானும் மட்டும்தான், இல்லையா? சோ அந்த கேம் வந்து அங்க நிறைய நடக்கும். சோ அதனால வந்து அதை வந்து இப்போ 61% கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீ வந்து யூ கேன் வெயிட் ஃபார் 50%. டெஃபினட்டா வரும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா 60% 62% வந்த உடனே வந்து இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் 50% வந்தோடனே இன்னொரு 50% இன்வெஸ்ட் பண்ண, இன்னும் கீழே போச்சுன்னா மீதி இருக்க 50% இன்வெஸ்ட் பண்ண. சோ அட்லீஸ்ட் யூ வில் ஆவரேஜ் இட் அவுட். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸ் டைம் வால்யூம் அந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இப்போ நீ பார்த்தேன்னா வந்து உன்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ப்ரைஸ் அதுதான் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓவராலாக நீ எடுத்து பார்த்தேன்னா வந்து உனக்கு ஆவரேஜ் வந்து 1400 அந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ வென் இட் இஸ் ரிவர்சிங்ல யூ வில் பி பெட்டர் ஆஃப் தென் பிஃபோர், இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உள்ள போகணும் அந்த அப்ரோச்சில். அப்புறம் வந்து பிவோட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸ் அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பிவோட் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா இந்த ஒரு லைன்ஸ் இருக்கு பாரு, இந்த நடுவில் ஒரு லைன், இது என்னன்னா வந்து ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3. இதுதான் வந்து பிவோட் பாயிண்ட். மார்க்கெட்ல ஹை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹைனா யாருக்கு ஹை ஆக்க முடியும் மார்க்கெட்டை, பையர் வந்து ஏத்திட்டே போறாங்க, அங்க ஒரு செல்லர்ஸ் வாங்கிட்டே இருக்கான், பையர் மேல ஏத்திட்டே போறான், ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, அது ஹை. கீழே இறங்கிட்டே போகுது, செல்லர் வித்துக்கிட்டே இருக்கிறானுங்க, கீழே இறங்கிட்டே போகுது, ஒரு இடத்துல போய் நிக்குது, அது லோ. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஓகே ஒரு அக்ரீடு பிரைஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணி நிப்பாட்டுவானுங்க. ஸோ இந்த 3 பிரைஸோட ஆவரேஜையும் எடுத்து சொல்றதுதான் வந்து பிவோட் பாயிண்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு மீன் பிரைஸ்ங்கிற மீனிங். அந்த பிரைஸ்ல வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு அல்காரிதம், மெயினான அல்காரிதம். பிவோட் பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க சிலர் வந்து மந்த்லி பிவோட்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க, சிலர் வீக்லி பிவோட்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. வீக்லி பிவோட்ஸ்னா வீக்லி ஹை வீக்லி லோ, மந்த்லி பிவோட்ஸ்னா மந்த்லி ஹை மந்த்லி லோ, டெய்லினா டெய்லி ஹை டெய்லி லோ. மோஸ்ட்லி நம்ம எல்லாம் வந்து இன்வெஸ்டரா இருக்கிறதுனால வந்து வி ஷுட் கோ வித் மந்த்லி. மந்த்லில நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வீக்லி டெய்லி அப்புறம் எப்போ போய் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 minutes சார்ட் இல்லைன்னா 1 hour சார்ட்டுக்கு வரணும். அப்படி பண்றவங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து என்னன்னா வந்து இப்போ மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் பையர்ஸ்
ஆக்டிவ் செல்லர்ஸ், பாசிவ் பையர்ஸ், பாசிவ் செல்லர்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம ஒரு இதுல போய் பார்க்கும்போது பிட் ஆஸ்க்ல எப்படி இருக்கும்னா வந்து நமக்கு வந்து 100 ருபீஸ்க்கு ஒருத்தவங்க வந்து பிட் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆஸ்க் எவ்வளோன்னா 105 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் 105க்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்கான், நீ 100 ருபீஸ்க்கு தான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்க. அப்போ இந்த அல்காரிதம் வந்து லாக் ஆகி நிக்குது இப்போ. இப்போ இது வந்து யார் வந்து இதை வந்து சரி பண்ணி விடுறது இந்த இடத்துல? ரெண்டு பேருமே வந்து இல்லப்பா நான் இறங்க முடியாதுங்கிறான் ஒருத்தன், இவன் நான் ஏற முடியாதுங்கிறான், நடுவில் மாட்டிட்டு நிக்குது அந்த 5 ருபீஸ் டிஃபரன்ஸ்ல. யார் பண்றது? அதைத்தான் அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பிரைஸை வந்து இது பண்ணி விடுவாங்க. தே ஆர் ஆக்டிவ் பையர்ஸ், தே ஆர் ஆக்டிவ் செல்லர்ஸ். நமக்கே தெரியாது, நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து அங்க ஸ்டக் ஆகி நிற்கும். ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஏறிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுவானுங்க. அது ஸ்டாக் 101, 102, 103, 104 போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆர்டர் வந்து யூ கேனாட் see in the system. அதுதான் ஆக்டிவ் பையர்ஸ், ஆக்டிவ் செல்லர்ஸ். அவங்க தான் வந்து தே கேன் டிஃபைன் தி ஸ்டாக் பிரைஸ், தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பிரைஸ். பேசிக்கலி எஃப்ஐஎஸ்ஸா இல்ல டிஐஎஸ்ஸா? இல்ல, இதுல வந்து மார்க்கெட் மூவர்ஸ் அவங்களுக்கு பேரு. அதுல வந்து யார் வேணா வரலாம். யார் வேணா வரலாம். அதுல எஃப்ஐஎஸும் வரலாம், டிஐஎஸும் வரலாம், யார் வேணா வரலாம். ஸ்பெசிஃபிக்கா இவங்க எல்லாம் கிடையாது. அது அவங்க வந்து மார்க்கெட் வந்து ஸ்மூத்தா வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறவங்க மெயினா. அவங்க தான் வந்து ஆக்டிவ் பையர்ஸ் செல்லர்ஸ். அப்புறம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பல்க் பையர்னு சொல்ல முடியாது. இந்த பிரைஸ் வந்து லாக் ஆகி நிக்குது தெரியுமா, இதெல்லாம் வந்து அவங்க வந்து சரி பண்றதுக்கு வருவாங்க. இப்போ வந்து அதுதான் சொல்றேன்ல, இப்போ நம்ம வந்து ஒரு பையர், நம்ம வந்து இப்போ நீ 100 ருபீஸ்ல நீ வாங்குறதுக்கு ரெடியா இருக்க, ஆனா விக்கிறவன் வந்து 105ல தான் இருக்கிறான். இப்போ வந்து 101ல வரணும் ஒருத்தன், அது நானா கூட இருக்கலாம், இன்னொரு இன்ஸ்டிடியூஷனா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க எல்லாம் ஆக்டிவ் பையர்ஸ். வாட் யூ see in the system is passive buyer, passive sellers. Okay. You cannot see active buyers, active sellers unless you have order flow charts. Okay, அது வந்து நான் தனியா சொல்றேன். நான் சிஸ்டம் உள்ள வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஆனா அங்க வந்து எல்லா ஆர்டரையும் ப்ராசஸ் பண்ணோம்ல, ஸோ எல்லா ஆர்டரும் வந்து உள்ள நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க வந்து நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க ஹியூஜ் ஆர்டர் உள்ள வருது அப்படின்னா ஓகே ரைட்டு, இது வந்து இட் இஸ் பொட்டன்ஷியலி டு கோ அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஜம்ப் பண்ணி நம்ம வந்து ஹையர் பிரைஸ்ல போய் வாங்கலாம். 100 ருபீஸ் போட்டதுக்கு பதில் ஓகே ஐ எம் ரெடி டு பே 104 அப்படின்னு சொல்லிட்டு 104க்கு நம்ம மாத்தி வாங்கலாம். அது அந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் வந்து மீன் பிரைஸ் வந்து சொன்னேன் நான். ஓகே, ஸோ அவங்க வந்து டோட்டலாக வந்து ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வந்து அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுதான்னு பார்த்து வாங்குறவங்க வந்து மீன். அப்புறம் சில குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட நம்மளோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து அந்த 62% வந்து பார்த்தோன்னா நடுவில் தான் இருக்கும். அந்த மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ரேட்ஸ் இன் தட் மிடில் ஆஃப் த பெல் கர்வ்ல. ஸோ அதோட லெஃப்ட் சைடில் வந்து -1 டிவியேஷன், -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல டிரைவ்
வால்யூம் வந்து இது வந்து அப்படி எப்படி போயிட்டே இருக்குது. ஆனா வந்து பிரைஸ் இது எல்லாமே ஓகே ஹையர் மேல போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேல போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் வில் ரெஸ்பெக்ட் த பிவோட், இந்த பிவோட் ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த வால்யூம் சொன்னது வந்து அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அதுக்கு வந்து சில டூல்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து இங்க ட்ரேடிங் வியூல எல்லாருக்கும் இருக்கு ஆக்சஸ் உண்டு. இதுதான் அந்த டூல். இப்போ நான் வச்சேன்னா வந்து எனக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேடர் பிரைஸ். இந்த ரெட் லைன் இருக்குல்ல 3161 இதுதான், இந்த பிரைஸ்ல தான் வந்து லாஸ்ட் 2 months வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு நீ வந்து 5 months வச்சுக்கலாம், 6 months வச்சுக்கலாம், எத்தனை மந்த் வேணா வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்து நான் வந்து 5 months வச்சிருக்கேன். 3158 தான், 3158 3161 ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதோட நம்ம பிரைஸ் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே எனிதிங் பிலோ 3158 வந்து இட்ஸ் அ குட் பிரைஸ், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து கல்யாணம் நடக்குதுன்னு தெரியணும், அப்புறம் வந்து நம்ம வந்து எங்க எப்போ பந்தி நடக்குதுன்னு தெரியணும், அப்போ போய் என்னென்னலாம் போடுவாங்கன்னு போய் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ரேண்டமா வந்து ட்ரேட் பண்ண முடியாது. என்னப்பா அந்த எக்ஸாம்பிள்ல அது ஃபெவிகால் கம்பெனி தான். ஐ மீன் லைக் பெடிலைட் வேற எதுவும் பண்றானு தெரியல. பட் தென் ஃபெவிகால் கம்பெனில வந்துட்டு என்ன பெரிய மூவ்மெண்ட் வந்துட போகுது ஆக்சுவலா? ஐ மீன் லைக் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கமோடிட்டி தானே. ஐ மீன் லைக் அதுல என்ன எதுக்கு தேவையில்லை, ஐ மீன் எதுக்கு நிறைய வால்யூம் போகுது, ஐ மீன் லைக் நிறைய வாங்குறாங்க. ஓகே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா பிடிலைட்டுக்கு காம்படிட்டர் யார் இருக்கா சொல்லு? காம்படிட்டர் இட்ஸ் a monopoly company. கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரோ ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது க்ரோ ஆகும் பை டிஃபால்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் 10% க்ரோ ஆச்சுன்னா இது வந்து டிஃபால்ட்டா வந்து 5% க்ரோ ஆயிடும். ஓகே ஓகே இட்ஸ் ரெஸ்பாண்டிங். ஓகே இட்ஸ் நாட் a ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஒரு இதெல்லாம் ஒரு பர்టిక్యులர் சைக்கிள் வருது, இதெல்லாம் வந்து வீடு கட்டுவாங்க, நிறைய இதெல்லாம் நடக்கும்போது இந்த சட்டசட்டை நீட ஆரம்பிச்சிடும். கரெக்ட். இப்போ ஐஆர்சிடிசி எடுத்துக்கோ, அது வந்து ஒரு மோனோபோலி கம்பெனி. ஓகே ஸோ இந்த மாதிரி மோனோபோலி கம்பெனிஸ்லயா வந்து ஒரு நல்ல பிரைஸ் வரும்போது போட்டுறணும். நம்ம ஓலெக்ட்ரா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி, எந்த கம்பெனியுமே கிடையாது காம்படிட்டர். ஸோ அந்த மாதிரி கம்பெனில போடணும். போரசில் அது வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுக்கும் எந்த காம்படிட்டரும் கிடையாது, போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி மோனோபோலி கம்பெனிஸா ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு பெட்டர் பிரைஸ்ல வரும்போது போய் வாங்கிப்பாங்க. சில கம்பெனி வந்து growth கம்பெனின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெபல் சோலார் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஓகே இந்த கம்பெனி வந்து கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணோம் இந்த கம்பெனி. ஓகே இப்போ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்துக்கோ. இந்த பிரைஸ் வந்து 1300 இருக்கு. இப்போ இந்த கம்பெனி வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணோம். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும்னு நான் சொல்றேன். 40 ரூபாய்க்கு வாங்கணும் ஆக்சுவலா இந்த கம்பெனியை. அவ்வளவு இதோட ரேஞ்சே அவ்வளவுதான் இருந்தது. 24 30 40 வாங்கினவங்க எல்லாரும் வந்து டபுள் ஆனோன்னு 80 90 வந்தோன்னு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா வந்து இது வந்து ஒரு ஹை growth கம்பெனி. ஏன்னா இது எல்லாமே வந்து சோலார் செல் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி. சோ இது ஓவர் ரேடாருக்கு எப்படி வந்துச்சு? இது வந்து நாங்க அந்த மோனோபோலி கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணோம். சோ இதான் உன்னோட ரோல், அந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் அந்த சோ இது கரெக்ட். நம்ம வந்து அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கணும், அந்த கம்பெனி கடன் இருக்கான்னு பார்க்கணும், தேர்வானா தேர மாட்டான்னு பார்க்கணும். 10 கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணோம்னா 6-7 கம்பெனி நல்லா போச்சு அப்படின்னா நமக்கு பெட்டர். ஆனா என்னன்னா கொஞ்சம் லாங் டேர்ம்ல நம்ம இதெல்லாம் ஹோல்டு பண்ணணும். இப்போ இதே இது வந்து நாங்க வந்து 55 rupeesல வாங்கிட்டு 80 90ல வெளியே வந்துட்டோம். இதே இது போரசில் பாத்தீங்கன்னா 500 rupeesல வாங்கினோம். இப்போ ஸ்டில் வந்து அது வந்து 450 rupeesல தான் இருக்கு. அதுவும் இதுவும் வந்து சேம் இண்டஸ்ட்ரி தான். ரீசன் என்ன நான் சொல்றேன், இந்த கம்பெனி வந்து தே ஸ்டார்டட் ஷோயிங் ப்ராஃபிட். ஓகே அந்த போரசில் வந்து என்னன்னா வந்து அவனோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்து இன்னொரு ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதோட பொட்டன்ஷியல் அவன் வந்து ரியலைஸ் பண்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. ஸோ நம்மளோட வெயிட்டிங் பீரியட் இன்னும் அதிகமாகும். கரெக்ட். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கணும், பார்த்து தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து நம்ம ஓவராலா வந்து ஒரே கம்பெனில வைக்காம டிஸ்ட்ரிபியூட்டடா வைக்கணும். நம்ம இப்போ சில இது வந்து கம்பெனி சில வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே நான் அந்த வெப்சைட்ஸ்லாம் ஷேர் பண்றேன் எப்படி நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே அது அப்புறம் வந்து இது ஓரளவு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு இதுல தான் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஓகே அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இட் ஷுட் பி a combined approach of fundamental, technical and mathematical. ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணோம், எல்லாமே நமக்கு தெரியுங்கிறதுனால ஓரளவு வந்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து நியூஸ்ல போடுறாங்கன்னா அந்த நியூஸை பத்தி நம்ம டைஜஸ்ட் பண்ணி நம்ம அதை வந்து நிஜமாலுமே அது மாதிரி நடக்குதா அப்படின்லாம் வந்து நம்ம போய் பார்க்க தெரியணும். அதுல
ஓகே இப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்குலாம் வந்துட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. சரி அவங்க சொன்னா லைக் நீ as an இண்டிவிஜுவல் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு 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 ஃபண்ட் மேனேஜர் ஒரு ரெப்யூட்டபிள் ஃபண்ட் மேனேஜர் போலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த மாதிரி இல்ல. லைக் யூ ஆர் லெஃப்ட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரியா? அந்த மாதிரி கிடையாது. ஆனா இதுல என்ன அப்படின்னா வந்து யூ ஆர் ஃப்ரீ. நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்ப வேணா வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து உனக்கு வந்து there is no certain இல்ல. நீ 15% என்ன வேணா 20% பண்ணிக்கலாம்னு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு அப்ப லைக் உன்னோட ரோல் என்ன அந்த லைக் இப்ப நாங்களாம் வந்துட்டு என்ன மாதிரிக்கு என்ன மாதிரி பூர்ண மாதிரி சோ எங்க ஆரம்பிக்கன்னு தெரியாது ஆக்சுவலா ரைட். இப்போ அப்போ வந்து அப்போ அட்லீஸ்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்தா தென் யூ ஆர் லைக் நீ மேக்ஸிமைஸ் பண்ண தேவையில்லை பட் அட்லீஸ்ட் யூ ஆர் சேஃப் வித் ஃபண்ட் மேனேஜர். இங்க அந்த மாதிரி யாரும் நீ அப்ப வந்து நீ ராஜ்குமார் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டா கேட்கணும். they will give a call. அதான் கேட்டேன். அது கால் மாதிரி இல்ல. நான் உனக்கு ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் நானு. நீ அதுபடி வந்து ஈஸியா பண்ணலாம். ஓகே 200 days மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்கு ஓகே மார்க்கெட்ல. அப்புறம் வந்து 65 days சைக்கிள் மூவிங் ஆவரேஜ் ஒன்னு இருக்கு. ஓகே சோ நீ வந்து ஒரு 200 தான் பாப்பாங்க. நீ 65 எனக்கு புதுசா இருக்கு. 65 வந்து ஏர்னிங் சைக்கிள் ஓடுது. ஓகே சோ அது நம்ம வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லாம் கழிச்சு அவனுக்கு வந்து 15 போடுவானுங்க. சோ ஆவரேஜா வந்து 65 வச்சுக்கோங்க அது. ஓகே சோ அந்த சைக்கிள்ல வந்து நம்ம போய் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீ வந்து கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். 10,000 நீ வந்து ஒரு 5 ஸ்டாக்னா வந்து 5 ஸ்டாக் வந்து நீ உனக்கு பிடிச்ச 5 ஸ்டாக் வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ அப்படி வைக்க முடியாது. அவன் என்ன 10 ஸ்டாக் வச்சிருக்கானோ அதுபடிதான் நீ வைக்க முடியும். அந்த 10 வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு நியூஸ் போடுறான், இன்னொன்னு வந்து யூ ஆர் லேயிங் ஆன் சம்படி, இன்னொன்னு அதை தாண்டி வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் விட்டு போனானா என்ன பண்றது, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்றது, இதுல வந்து யூ கேன் ஆவரேஜ் இட், அதுல என்ன லாஸ் காட்டுவான்னு தெரியாது. அல்டிமேட்டா வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ல போகுது அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே அது எப்போ வந்து மாறுமோ அப்பதானே வந்து பிரச்சனை இல்லையா? இல்லைன்னா எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எதுக்கு அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்? டிஸ்க்ளைமரே தேவை இல்லையா? இஃப் தே ஆர் 100% ஷுர் why they are giving disclaimer? If they are 100% sure, why they are giving no stop loss value? Stop loss irukka kudadu if they are sure about the number illaya. If they are sure about the profit percentage, they should not give disclaimer. இல்ல இங்க போடுங்க கண்டிப்பா நான் வந்து 15% தருவேன் அவனே ஒருத்தனை சொல்லவே முடியாது. பட் நான் கேரண்டியா சொல்லுவேன், நீ என்ன பண்ணனா growth ஸ்டாக் வேல்யூ ஸ்டாக் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 5 ஸ்டாக் எடுத்துக்கோ. 5 ஸ்டாக் ஏர்னிங் சைக்கிள்ல இன்வெஸ்ட் பண்ணு. ஏர்னிங் சைக்கிள்ல நீ வந்து ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். 5,000 ஒவ்வொரு ஏர்னிங் சைக்கிளையும் இன்வெஸ்ட் பண்ணு. நீ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ எடுத்து பாரு, அவங்களோட ரிட்டர்ன்ஸோட உன்னோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். பட் ராஜ்குமார் எனக்கு ஒரு இது என்னன்னா, ஜெனரலி வி ஆர் கோயிங் ஃபார் 10 சைக்கிள், ஒரு 10 மினிமம் இல்லாம 10-15 அப்படின்னு போயிட்டேன்னா பர்டிகுலர் 2-3 ஸ்டாக் உனக்கு நல்லா கொடுப்போம். பட் 2-3 ஸ்டாக் அதுதான் இதுல வந்து அது வந்து ஒரு ரொம்ப மெயினானது என்னன்னா, அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இட்ஸ் வெரி க்ரூஷியல். என்னன்னா மேக்சிமமே வந்து அவங்க சொல்றதே வந்து 8 to 12 ஸ்டாக் தான் வைக்கணும்னு சொல்றாங்க போர்ட்ஃபோலியோல. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் வந்து எடுப்பேன் நான் இன்னைக்கு அது 10,000 ரூபாய் காட்டும், இன்னொரு ஸ்டாக் வந்து -20,000 காட்டும். ஸோ பார்த்தா ஓவராலா வந்து நெகட்டிவ்ல நிற்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் ஷுட் பி வெரி சென்சிபிள். எப்படின்னா வந்து நம்மளோட என்ன நடந்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ஸ்டாக் இருக்கணும். ஐடிசி, அப்புறம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு 2 மோனோபோலி ஸ்டாக் வச்சுக்கணும். அப்புறம் வந்து growthக்கு வந்து 2 ஃபினான்ஸ் ஸ்டாக் வச்சுக்கணும். அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்டாக் வச்சுக்கணும். இப்படி பண்ணினா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னா, யூ ஷுட் நாட் இன்வெஸ்ட் யுவர் 100% கேபிட்டல் at any point in time. உன்னோட கேபிட்டல் வந்து மேக்ஸிமம் டெப்ளாய்டு கேபிட்டல் வந்து 50% மேல போகவே கூடாது. அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து they have 5,000 crore 10,000 crore they can அந்த 200 days ஆவரேஜ் கர்வ் 65 days ஆவரேஜ் கர்வ் வந்து அவன் என்ன மாதிரி வேணா மேனிபுலேட் பண்ணலாம். நம்ம பண்ண முடியாது. we are operating with limited capital. so அதனால வந்து we have to go steady and win. But be part of the big group. அதான் வந்து நான் சொல்லுவேன், be part of the big group, so the chances of losing is very less. இன்னொன்று வந்து இப்போ நீ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு 15 வச்சிருக்கோம், ஒரு 2 இது தப்பா போகுது அப்படின்னா வந்து அந்த 2 வந்து எப்ப கட் பண்ண முடியுமோ ஒரு பாயிண்ட் வரும். ஓகே அந்த பாயிண்ட்ல வந்து அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு மினிமம் லாஸ் எடுத்துட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா வந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு யூ ஹாவ் டு டூ தட். தட் இஸ் ஸ்டெப் 5. ஓகே ஸ்டெப் 5 எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டூ இட். அப்புறம் அதை வந்து ஜேர்னல் பண்ணிக்கணும். ஓகே இந்த மிஸ்டேக் நடந்தது, ஸோ அதனால வந்து
இந்த ஸ்டாக் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம சும்மா வந்து அப்படியே ரேண்டமா ட்ரேட் பண்ணிட்டு ரேண்டமா வாங்கிட்டு ப்ராஃபிட் வந்தோடனே விட்டுட்டு போவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட் வருதுன்னா ஏன் வந்தது, ஒரு ஸ்டாக் லாஸ் வந்ததுன்னா ஏன் வந்து லாஸ் வந்தது, ஸோ அதுல என்ன லேர்ன் பண்ணோம், எதனால என்ட்ரி எடுத்தோம், எதனால எக்ஸிட் எடுக்கிறோம், அதை வந்து எழுதி வைக்கணும். நம்ம சும்மா ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வைக்கணும். போட்டு ஒரு 1 year கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தட் வில் பி a குட் ரெஃபரன்ஸ் ஃபார் யூ. அதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் கிடைக்கும். நம்ம எந்த டைம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து யூ கேன் கெட் சம் இன்சைட்ஸ். அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் ரீஎன்ட்ரி. ஸோ இது வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணது. ஓகே, குட். hope I justified this 1 hour 20 minutes. Yeah, really good. Okay. You did lots to cover. ஸோ எந்த டவுட்னாலும் வந்து இல்லை, நான் வந்து ஒன்று காமிச்சிடுறேன். அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் சொன்னேன்ல நான், ஸோ அது மட்டும் காமிச்சு கொடுத்துட்றேன். எனக்கு பரஸ் கேட்டான். ரிலையன்ஸ், ஓகே, ரிலையன்ஸ் தான் நமக்கு பெரிய கம்பெனி, அதனால அதை எடுத்துப்போம். நம்ம அதோட டெய்லியில் இருக்கிறோம். நம்ம நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டர்ல வந்து மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா என்ன கேட்டா வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். குருடனுக்கு வந்து கையில வந்து ஒரு குச்சி இருக்கிற மாதிரி. அது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். எங்கன்னா ஒரு குழியில விழாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ண முடியுமானா ட்ரேடிங்லாம் அதை வச்சு பண்ண முடியாது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்ல வந்து நான் வந்து இந்த இண்டிகேட்டர் போட்டேன், அந்த இண்டிகேட்டர் போட்டேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படின்னு. அதெல்லாம் போங்கு. ஓகே, அப்படிலாம் வந்து ட்ரேட் ஒர்க் ஆகவே ஆகாது. அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது ஃப்ளூக்கு. ஓகே, எப்போ வந்து உனக்கு வந்து வால்யூம் அண்ட் பிரைஸ் இந்த ரெண்டுத்தையும் வந்து நமக்கு வந்து கார்லேட் பண்ண தெரிஞ்சு நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து அந்த பிரைஸ் வந்து இட் இஸ் அ வேலிட் பிரைஸ், இட் இஸ் பிலோ மீன் பிரைஸ் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியுதோ அப்போ மட்டும்தான் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள வரணும். இல்லை அப்படின்னா யூ பெட்டர் பி வித் மியூச்சுவல் ஃபண்ட். But instead of a mutual fund, maybe your entry exit loads are more. So instead of this thing, why don't you invest in ETFs? இடிஎஃப்லயும் பண்ணலாம். அந்த நிஃப்டி பீஸ் இருக்குல்ல, நிஃப்டி பீஸ்ல போய் நம்ம தைரியமா போய் பண்ணலாம். அது பெட்டர் சாய்ஸ் இல்லையா? பெட்டர் சாய்ஸ், கண்டிப்பா பெட்டர் சாய்ஸ். ஆமா, அதுதான் இப்போ. பட் ETF நீயே டிசிஷன் எடுக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்லீஸ்ட் ஆமா 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 ஆமா. இப்போ இதுல ஓகே, ஸோ இதுல வந்து மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ். அதுதான் ராஜ், அதான் இஎம்ஐ தான். இல்ல இஎம்ஐ தான். இது வந்து 200 செட் பண்ணணும் இருக்கு. இல்ல 9 days இருக்கு. நான் வந்து 200 days செட் பண்றேன். ஸோ இந்த 200 days வந்து இப்போ வந்து பார்த்தா நமக்கு ஓரளவு வந்து தெரியும். ஓகே, லாஸ்ட் 200 days வந்து இது எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இந்த 200 daysல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். எப்பெல்லாம் இந்த 200 days டச் பண்ணுதோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த சைக்கிள் பார்த்தோம்னா வந்து டவுன்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புரியுதா? இது வந்து 200 days. இப்போ வந்து இதே இது அப்படியே வந்து நம்ம வந்து 65 days மாத்துவோம். இது இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம், அதை விட நிறைய வந்து டவுனு அப்பு. ஸோ இதுல தான் வந்து நம்ம வந்து அந்த மீன் ரிவர்ஷன் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த 65ல ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணுவாங்க, இந்த ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணுவாங்க. பட் நமக்கு சேஃபர் சைடு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு போறதுனால 200 days இஸ் ஃபார் பெட்டர் கம்பேர் டு எனி அதர் ஆவரேஜ். இப்போ இதே வந்து இப்போ இந்த ஸ்கிரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே போனோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஃப்ரீ வெப்சைட் தான். இப்போ இங்கே போயிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் எந்த கம்பெனி எடுத்தாலும். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இதை எடுத்துட்டோம் சார்ட்டு. ஓகே, போனோம்னா இது வந்து லாஸ்ட் ஒரு 1 year இருக்கு, ஒரு 3 year வச்சுக்கோ. இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா ஒரு 3 year வச்சுக்கோ, ஏன் வச்சுட்டு பிஇ ரேஷியோ வச்சுக்கோ.
பிஇ ரேஷியோல வந்து நான் சொன்னேன்ல, ஒரு மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து அதிகமா காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஷேர் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றதுதான் இது. இந்த பிஇ ரேஷியோட இந்த இதுதான் அதோட லோயஸ்ட் பிஇ ரேஷியோ என்னன்னா 21 பாயிண்ட். இப்போ எனிதிங் பிலோ அரௌண்ட் அந்த 20-25ல வந்து இருந்தது அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து இட் இஸ் அ குட் பை. இந்த இடத்துல வந்து ஓகே இது வந்து ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக்கு, பட் நவ் இட் இஸ் கம்மிங் டவுன், வி கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஆளுங்க வந்து உள்ள வர ஆரம்பிப்பாங்க. பட் இது ட்ரேட் ஆகுறது வந்து எப்பயுமே வந்து இந்த 21 to 31 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வேற ஏதாவது ஒரு கம்பெனி வந்து எடுப்போமே, வேற ஏதாவது ஒரு கம்பெனி, என்ன கம்பெனி, அதே பிடிலைட்டே எடுத்துப்போம். ஸோ இதோடது பார்த்தோன்னா எப்பயுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அபவ் 90%. ஸோ அப்படின்னா என்னன்னா வந்து அபவ் 100% வந்து பீப்புள் ஆர் ரெடி டு கிவ் எக்ஸ்ட்ரா மணி. இந்த பிஇ ரேஷியோ 100. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ரேஞ்சுக்கு வருது. இதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் 74. இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்குது 81. ஸோ 74, 81 இந்த ரேஞ்சில் வந்ததுன்னா நம்ம வந்து வாங்கலாம். இந்த ரேஞ்சிலேயே நிறைய தடவை இருந்திருக்கு. இந்த பார்த்தோன்னா இங்கே ஒரு 90, 89. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதோட டேட்டாவை எடுத்து இதோட ஆவரேஜ் எடுத்து இது இந்த ஆவரேஜ் கீழே இருக்குதான்னு பார்த்து, ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல வந்து எடுத்து பண்றது. ஸோ சில டேட்டாலாம் வந்து என்எஸ்சியும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாவையும் எடுத்து வச்சு நம்ம வந்து பார்த்து நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் ஃப்ரம் பெஸ்ட் கம்பெனிஸ். அதுதான் நம்மளோட டாஸ்க். எடுத்து நம்மளால அந்த ஒரு பெஸ்ட் டைம்ல போயிட்டு நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றோம், ஒரு 3 to 6 monthsக்குள்ள வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் ஒரு 15 to 20% யூ ஆர் குட். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். வேற ஏதாவது கொஸ்டின் எதனாலும் வந்து பிக் பண்ணுங்க, பேசலாம். இன்னொன்னு இதுல இருக்கு, இந்த நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஆப்ஷன்ல வந்து இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு. ஆப்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 crore நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 10 crore வந்து மார்க்கெட் சர்டனிட்டி தெரியாம 10 crore நான் வச்சுட்டு நான் வர முடியாது, வந்து தூங்க முடியாது. ஏன்னா ஓவர் நைட்ல வந்து என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அதுக்கு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து ஹெட்ஜிங். அதை தான் வந்து ஆப்ஷன்ல பண்றது. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு ஆப்ஷனையே வந்து ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுட்டு ட்ரேட் பண்றது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து செபி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஆப்ஷன்ஸில். என்ன அப்படின்னா 92.8% பீப்புள் வந்து தே லாஸ்ட் மணி இன் ஆப்ஷன் ட்ரேடிங். ஏன்னா ஆப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதை வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூசிங் இட். ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னா வந்து நீ வந்து யூ ஹேவ் டு ஹேவ் ஹியூஜ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஜ் மணின்னு சொல்லிட்டு ஒரு லாட் வாங்கினாலே 50,000 வேணும் 80,000 வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் வந்து 1000 ரூபாய் இருந்தால் வாங்கலாம், 2000 ரூபாய் இருந்தால் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு வந்து டபுள் ஆகுது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு மாயை மாதிரி. ஓகே, எனக்கு 1000 ரூபாய் போட்டால் 2000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் போட்டால் 4000 ரூபாய் கிடைக்குது. பட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் அ சம் ஜீரோ கேம். சம் ஜீரோ கேம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நான் வந்து 2000 ரூபாய் விடுறேன்னா பரசுக்கு 2000 ரூபாய் போகுது, நாளைக்கு பரசு 2000 ரூபாய் விட்டான்னா 2000 ரூபாய் மசூ வந்து போகுது. அதுதான் ஆப்ஷனோட கேம். அந்த கேம் தெரியாம நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓ ஐ டுக் 3 lakhs இன் ஆப்ஷன் ப்ராஃபிட் அப்படின்னா எங்கேயோ வந்து ஒரு 3 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுல நடுவுல வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கினவன்ட்டையும் வந்து காசு வாங்கிப்பாங்க, வித்தவன்ட்டையும் காசு வாங்கிப்பாங்க டாக்ஸா. ஸோ ஆப்ஷன் பையிங் வந்து என்னன்னா இட் இஸ் ஃபார் ஹெட்ஜிங் ஒன்லி, நாட் அ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா வந்து கூப்பிட்டு பேசலாம். இதுல சம் பேசிக் வந்து ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. என்னுடைய இது சஜஷன் என்னன்னா இதை ஃபர்தரா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது இப்போ நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ அட்வான்ஸ்ட் அப்படின்னா அட்வான்ஸ்ல நிறைய இருக்குது. ஓகே, எது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் பத்தியே வந்து 1 hour வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு டாபிக் சொல்லு, இந்த டாபிக் வந்து வேணும் அப்படின்னா அதுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபுல் டெப்தா வந்து நம்ம ஒரு செஷன் வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம் கோயிங் ஃபார்வர்ட். அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்து விடுறா. நீ என்ன உனக்கு டவுட்டே கேட்கல நீ. இன்னொன்னு சொல்றேன் நான், நம்ம வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது ஆக்சுவலா. இப்ப என்எஸ்சி இருக்குல்ல, என்எஸ்சி வந்து அவங்க வந்து நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க.
நிறைய டேட்டா கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ இந்த ரிசோர்ஸஸ் இருக்கு. இது என்எஸ்சி வெப்சைட். இதுல போய் பார்த்தோம்னா செக்யூரிட்டி வைஸ் பிரைஸ் வால்யூம் அனாலிசிஸ். இப்போ இங்க போயிட்டு நம்ம வந்து ரிலையன்ஸோட 3 months டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா ரிலையன்ஸோட 3 months டேட்டா எனக்கு கொடுத்துருவோம், டெய்லி டேட்டா. இப்போ எனக்கு தெரியும் இது 19th ஆகஸ்ட் என்ன நடந்திருக்கு, அதோட லோயஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்கும் இங்கே, அதனால அவங்க ஹிண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டவுன்லோடு சிஎஸ்வியை போட்டு அப்படியே வந்து இப்போ பைத்தான் ப்ரோக்ராமில் போட்டு அதை வந்து ஒரு பைனாமியலில் வந்து மேப் பண்ணிடுவோம் டைரெக்டாக. மேப் பண்ணிட்டு எந்த வால்யூம் வந்து எங்கே வந்து மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படி வச்சு தான் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி வாங்கின ராஜ்? நீ இல்லடா, எதுவுமே போல. ஆக்சுவலா டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து எனக்கு தெரியும், அது கொஞ்சம் தெரியும். அப்புறம் நானே தான் படித்தேன், சில புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தேன். ஓகே, ஸோ அதுல வந்து கிடைச்ச இன்சைட் வச்சு பண்ணதான் டெக்னிக்கல் அனலிஸ்ட். ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா இருந்தது. அதனால என்ன பண்ணேன்னா வந்து அந்த அவங்க கேட்குற சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இது கிடையாது, இல்லை காமர்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, சிஏ பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அதனால என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியல அதுல. ஸோ அதுக்கு மட்டும் வந்து ஒரு ப்ரொஃபஸர், மும்பையில் ஒரு ப்ரொஃபஸர், ஸோ அதுகிட்ட மட்டும் வந்து ஒரு மினிமமா வந்து ஒரு 2500 ரூபாய் காசு கொடுத்து அது வந்து அதோட அந்த சம்ஸ் மட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து கிளாஸ் எடுத்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 60 சம் கொடுத்தது. இந்த சம் எல்லாம் சால்வ் பண்ணு, யூ வில் பி ஏபிள் டு கெட் த்ரூ இட்னு. ஸோ அதனால அந்த சம்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் வந்து கொஞ்சம் நம்ம படிச்சது இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம்னா அங்க போய் அந்த சேலஞ்சிங் என்னன்னா வந்து அந்த நெகட்டிவ் மார்க்ஸ்டா அதுல. ஓகே, அந்த 0.25 நெகட்டிவ் வந்து நம்மளை வந்து கில் பண்ணிடும். பிளஸ் வந்து நடுவில் வந்து உனக்கு வந்து சம்ஸ் வரும். ஸோ அது வந்து உனக்கு இட் டேக்ஸ் டைம், அது உன்னை டிவியேட் பண்ணும். ஐயோ தப்பாயிருச்சு அப்படின்ட்டு நீ தியரி தப்பு விடுவ. ஸோ கடைசி நீ கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா என் கூட படிச்சவங்களே வந்து அவங்களாம் எம்பிஏ ஃபினான்ஸ் 6 தடவை எழுதிட்டான், இன்னும் கிளியர் பண்ணல. 6 தடவை வந்து 58 to 59.5 அந்த மாதிரி தான். ஓகே, நீ வந்து பண்ணீங்க இல்ல கார்ப்பரேட்டா போர்ட்ஃபோலியோ பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க? எதுப்பா? இல்ல போர்ட்ஃபோலியோ மாதிரி மேனேஜ் பண்ற ஃபர்ம் மாதிரி இருக்கா, இல்ல கார்ப்பரேட்டுக்கு மட்டும் நீ பண்றியா? என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து நான் வந்து அந்த செபி ரெஜிஸ்ட்ரேஷன் போனேன்ல, ஸோ அங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல நிக்குது. இன்னும் என்னாச்சு அப்படின்னா வந்து அவங்களோட ரெகுலேஷன் படி வந்து இதை வந்து ஃபுல் டைமா பண்ணணும், பார்ட் டைமா பண்ண முடியாது, ஒரு ஜாப் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் ஜாபை குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று சொன்னாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எதுலையுமே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து தே ஆர் ரிவைசிங் தேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுல வந்து இப்போ வந்து பார்ட் டைம் எல்லாம் பண்ணலாம், ஈவன் டாக்டர்ஸ் பண்ணலாம், லாயர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரையும் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா டோட்டலா வந்து இந்தியாவில் வந்து நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து 1128 தான் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் நம்பர் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த லேர்னிங்ஸ் வந்து கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. பட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் வித் செபி. ஓகே, செபி வந்து நீ வந்து என்ன அவங்களோட இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணியிருந்தா போதும், ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணியிருந்தா போதும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது இப்போ இந்த இது வந்து ஒரு வெப்சைட். ஓகே, அதே தான் ரிசோர்ஸ்ல வந்துட்டு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட்ல வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுப்பானுங்க இவனுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் நம்ம வந்து போய் அதில் வந்து நமக்கு பார்க்க தெரியணும். இப்போ ஷார்ட் செல்லிங்னு ஒரு ரிப்போர்ட் நான் டவுன்லோட் பண்றேன். ஓகே, ஷார்ட் செல்லிங்னா என்னது? மார்க்கெட்ல வந்து போயிட்டு இன்னைக்கு வந்து நிறைய வித்து மார்க்கெட் அதை வந்து இறக்கி விட்டவனுங்க, அவனுங்க தான் அந்த குரூப்பை வந்து இவங்க வந்து ஒரு கொரி ஒன்று போட்டு எஸ்கியூல போட்டு இவனுங்க வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி இதுல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த ஷார்ட் செல்லிங்கோடது. இப்படிதான் இருக்கும் அந்த ரிப்போர்ட். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓவராலா இன்னைக்கு வந்து எவன் வந்து டேட்டா ஷார்ட் குவான்டிட்டி வச்சு போனோம்னா. ராஜ், இதெல்லாம் லைக் டிபிக்கலி இதெல்லாம் ஸ்வீட் ஸ்பாட்ஸ் ஃபார் ஏஐ இல்ல? கரெக்ட். ஸோ அது 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 யார் இன்வெஸ்ட் பண்றா ஆக்சுவலா? ஸோ ஐ மீன் லைக் மார்க்கெட்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா ஆக்சுவலா? ஸோ இந்த மாதிரி உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸை டிபெண்ட் பண்ணாம. இண்டிவிஜுவல்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய இப்போ வந்து பரசு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஹூ ஹேஸ் பெட்டர் அல்காரிதம். ஓகே, அந்த காம்படிஷன் தான் மார்க்கெட்ல. அது தட் இஸ் கிரியேட்டிங் இம்பேலன்ஸ்.
ஓகே, ஸோ யூ ஆர் கம்பீட்டிங் வித் இம்பேலன்ஸ் வித் பிக் பிளேயர்ஸ். ஸோ அப்படின்னா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணணும்னு பாத்துக்கணும் அங்க. இப்போ வந்து யாரோட அல்காரிதம் பெட்டர், அதான் மேட்டர் அங்க. கரெக்ட். அல்காரிதம் வந்துட்டு பிரதீப் சொல்ல, நீ சொல் ஃபர்ஸ்ட். இல்ல ஜஸ்ட் நீ பேச சொல்லுங்க. இல்லடா, இப்போ ஹெச்டிஎஃப்சியே வந்துட்டு ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றான்னு, அவனுக்கு வந்துட்டு அந்த 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 கிளவுட் இருக்கு, மசில் பவர் இருக்கு, ஏஐல அந்த மாதிரி ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ ஐ மீன் லைக் உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அந்த இது இல்ல. ஐ மீன் இல்ல, பண்ண லைக் முடியாது. இட் வில் ஸ்குவீஸ், இட் வில் இம்பேலன்ஸ் மார்க்கெட் அதனால இல்லையா? அதனாலதான் வந்து இப்படி வச்சுக்கோங்க. எப்படின்னா வந்து அவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து ஒரு 90% அக்யூரேட்டா இருக்கும். நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து 60% 70% அக்யூரேட்டா இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. Exactly. அந்த வேரியன்ஸ், அந்த இது வந்து பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அந்த அல்காரிதம்ல வந்து அவன் எவ்வளவு மேனிபுலேட் பண்ணி எவ்வளவு கீழே கொண்டு வரான்னு நமக்கு தெரியாது. ஈவன் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இட்ஸ் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அவன் 1 crore இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா மார்க்கெட்ல இன்னைக்கு அவன் உள்ள போகும்போது வந்து அவனுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் வந்து கெய்னிங் அப்படின்னா வந்து அவன் வந்து கூட ஒரு 2 கோடி போட்டு அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிடுவான். ஹிட் பண்ணி அந்த இது எல்லாத்தையும் வந்து அவனோட ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து கரெக்டான பிரைஸ் வந்து ஒர்க் ஆகாது. எப்பயுமே வந்து நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதுல வந்து நம்ம வந்து போனோம். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப காஷனா ஸ்லோவா உள்ள போறோம் நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. இன்னொன்று வந்து இட்ஸ் அவர் பர்சனல் மணி. ஸோ அதனால வந்து எமோஷன் ஆல்சோ அட்டாச்சு இல்லையா? ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து யார் பணமோ டிஸ்க்ளைமர் போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அவனுக்கு. ஸோ அவன் எப்படி வேணா போடலாம், மேலையும் போடலாம் கீழேயும் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட். பர்சனல் மணி நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு அதோட முக்கியம், நீ ஐ மீன் லைக் இப்போ நீ ஒரு ஜாப் தான் வச்சுக்கணும்ன்றனால அதெல்லாம் மேஜர் டிசிஷன்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் மேஜர் டிசிஷன். இப்போதான் வந்து அவனுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் இப்போ லாஸ்ட் 28 தான் செப்டம்பர்ல அவங்க சிஸ்டம்லாம் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி வந்து ரீஅப்ளை பண்ணணும். முன்னாடி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட்னு தனியா ஒரு செக்ஷனே வச்சிருந்தானுங்க. யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஓன் ஆஃபீஸ், அதுல இத்தனை பேர் வேலை பார்க்கணும், இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இவ்வளவு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், இத்தனை ஃபேன் இருக்கணும், டியூப்லைட் இருக்கணும், தண்ணி பாட்டில் இருக்கணும், இதெல்லாமே ஒரு லூஸ் மாதிரி வச்சிருந்தானுங்க. இப்போ வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஒன்லி வந்து இது மட்டும்தான். நமக்கு வந்து ஜஸ்ட் லேப்டாப் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. முன்னாடி வந்து இது இருந்தது, நம்ம உன்னோட ஒர்த்து காமிக்கணும், அசட், ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே காட்டணும். ஆடிட்டர் வந்து அதை வந்து ஃபிக்ஸட் அசட், லிக்விட் அசட் எல்லாத்தையும் காட்ட வேண்டியது. இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. 1 lakh இருந்ததுன்னா போதும், ஹீ கேன் பி அன் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்கானுங்க. இப்போ 3 years தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வேலிடு. முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 years முடிஞ்சோடனே வந்து திருப்பி ரீஅப்பியர் ஆகணும் அந்த எக்ஸாமுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அதில் வந்து இந்த லாஸ்ட் 3 yearsல வந்து ஃப்ரம் லாஸ்ட் நீ எப்போ 3 yearsல வாங்கினியோ அந்த டேட்ல இருந்து திருப்பி ரீஅப்பியரிங் ஆக போகும்போது டேட் வரைக்கும் எதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கானோ அந்த கான்செப்ட் மட்டும் நீ திருப்பி போய் எழுதினா போதும். அந்த டெல்டா மட்டும் எழுதினா போதும், திருப்பி ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து பண்ண தேவையில்லை. என்கிட்ட வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து பண்ணாரு. ஓகே, அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டார். அவர் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன். அவர் ஓகே போபால்ல இருந்து. அவரோட வேலை என்னன்னா மார்னிங் 9 இருந்து 3:30 வரைக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஈவினிங் 6 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் போபால் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓபி டாக்டர் அவரு. ஸோ இதை வந்து ஒரு நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து 8% 10% அப்படின்னு க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட சேலரி க்ரோத் வந்து அட்லீஸ்ட் வந்து 16% இருக்கணும். உனக்கு வந்து 8% ஹைக்குன்னு டீசெண்டா சொல்லிக்கணும் அப்படின்னா. இல்ல அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த 8% இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கவர் பண்ணணும். It's not an overnight process. It takes a lot of time, but you have to take baby step. But start பண்ணா வந்து ஒரு 1 yearல வந்து you can see the change. Okay. ரிட்டர்ன் அந்த 15% சொன்னீங்க இல்லையா? சோ அது வந்து ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டாக்ஸ்? 15% நம்மளோடது சொல்றேன். ஆமா, ஆஃப்டர் டாக்ஸ் தான் நான் சொல்றேன். ஆஃப்டர் டாக்ஸ். ஓகே, ஆஃப்டர் டாக்ஸ் தான் சொல்றேன். ஆமா ஆமா, you can easily make 15%. See, but நான் வந்து I can openly tell my criteria. Okay, my criteria is very simple. No loan company.
ஓகே, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நோ லோன், நோ பேங்க் லோன். அது அதானியா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸா இருந்தாலும் சரி, என்னோட கிரைட்டீரியாலே வர தேவையில்லை. நோ லோன் அப்படின்னு எடுத்தாலே வந்து எனக்கு மொத்தமே வந்து 50 கம்பெனி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இஃப் தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட், the current cash flowல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருந்தது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் வெரி குட். எக்ஸ்டர்னல் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா வெரி குட், நாட் வரிட் அபவுட் த ப்ராஃபிட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது வந்து இட் இஸ் கிவிங் ஹியூஜ் பர்சன்டேஜ். ஐ கேன் சே 50% இட்ஸ் கிவிங் in 6 months. Such companies are very less, but you have to identify such companies. ராஜ், இதுல ஏதாவது வந்து இந்த மோனோபாலி கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் எதுவும் அனலைஸ் பண்றதுக்கு எதுவும் டூல்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு அந்த screener.in போயிட்டு அதுல போயிட்டு மோனோபாலி கம்பெனிஸ் போட்டாலே வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். இட்ஸ் ஃப்ரீ வெர்ஷன். ஓகே, ஃப்ரீ வெர்ஷன். ஆமா, அதுல எல்லா கம்பெனிஸும் வரும் அதுல. ஓகே, யா. ஏன்னா இப்ப ஜென்ரலா வந்து ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் இங்க யூஎஸ்ல வந்து என்ன மாதிரி பண்றாங்கன்னா வந்து இப்போ அந்த அபோவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா வந்து யூ நீட் டு ஐடென்டிஃபை த மோனோபோலிஸ். அதான் வந்து மெக்கின்சி எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்றானுங்க இன்டர்னல்லா. அதுக்காக கேட்டேன். ஓகே, ஏன்னா தேர் ஆர்குமெண்ட் என்னன்னா, இப்போ நார்மல் ஒரு கம்பெனி வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, இஃப் தே ஆர் பிகமிங் a monopoly-னா their returns will be 40 to 50%. And that will like boost up their volume like anything. ஓகே, இந்த ஸ்கிரீனர்ல போனாலே அவங்களே வந்து ஸ்கிரீனர் வச்சிருக்காங்க ஆல்ரெடி 35% growth மோனோபோலி ஸ்டாக்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம யூஎஸ்ல வந்து ஃபின்விஸ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுவோம். சோ இங்க வந்து ஸ்கிரீனர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே யூஸ் ஸ்கிரீனர். ஓகே. ஸோ நாங்கள் வந்து வேற ஒரு தனியாக வந்து ஒரு டூல் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ நான் காமிச்சேன்ல, இதுல இருந்து ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ டெய்லி வந்து ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட ஓன் டேட்டா பேஸ்ல வந்து அதை அப்லோட் பண்ணிட்டு, இந்த என்எஸ்சியில வந்து பைத்தானுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பேக்கேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அது. என்எஸ்சி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு டிஏ பேக்கேஜ்னே ஒரு பேக்கேஜ் இருக்கு, பைத்தான் பேக்கேஜ். ஸோ அதுல வந்து நம்ம வந்து யூ கேன் ஐடென்டிஃபை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஸ்டாக்ஸ், அது எப்போ வருது, எது கிராஸ் ஓவர் ஆகுது, எது கீழே போகுது மேலே போகுது, எல்லாமே வந்து நம்ம அந்த அல்காரிதம்ல இருந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஜிசிபியில வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இந்த டெய்லி டவுன்லோட் பண்ணோம் ஃபைலை, என்எஸ்சில இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அதை தனியாக ஒரு ஃபைலில் வச்சுட்டு அந்த ஃபைலையும் இதுலேயே வச்சுக்கணும். நம்ம ஜிசிபிலேயே வச்சுட்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டு அந்த டிஏ பேக்கேஜ் ரன் பண்ணோம்னா வந்து இட் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். நான் அதை வந்து டெய்லி பண்ண மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ டிஏ பேக்கேஜ் அது என்எஸ்சி டிஏ. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? பேசாதவங்க பேசுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாக் எடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான். இல்ல ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தா ஓகேவா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. ராஜ் நல்லா இருந்தது ராஜ். யா, கண்டினியூ பண்ணுங்க. யா, கண்டிப்பா கண்டிப்பா. சுரேஷ், இப்போ வந்து ஒரு நல்ல சீப்பஸ்டா உனக்கு வந்து ஒரு மோனோபோலினா சிடிஎஸ்எல்னு ஒண்ணு இப்பதான் இதாயிருக்கு. ஆமா ஆமா, சிடிஎஸ்எல் வந்து மோனோபோலி கம்பெனி. என்னன்னா வந்து அவங்க தான் வந்து சென்ட்ரல் நம்மளோட இந்த இதர செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாத்தையும் அவங்க தான் கிளியர் பண்ணணும். ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறதெல்லாம் இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. ஆமா, வேற யாருமே கிடையாது, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இட்ஸ் a good company சிடிஎஸ்எல். இப்பதான் வந்து டாக்டர் ரெட்டியும் ஸ்பிளிட் ஆயிருக்கு, பர்சிஸ்டன்ட் இப்பதான் ஸ்பிளிட் ஆச்சு. ரிலையன்ஸ் அப்போ வந்து வருண் பிவரேஜஸ். ஓகே, சோ இந்த எஃப்எம்சிஜில வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே இது வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் தான். அது ஆவரேஜா வந்து 15% 20% கொடுக்கும் அதெல்லாம். ராஜ் வந்து இப்ப என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஜெனரலா நீங்க யூஸ் பண்றீங்க?
இப்போ ஃபார் நான் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ஆர்ஐனா எது விச் இஸ் த குட் ஒன்? தெரியலையப்பா. அங்க வந்து நான் அந்த ஸ்வாப் யூஸ் பண்ணுவேன், நிறைய பேர் அது யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். ஓகே. அதுதான் வந்து நானும் யூஸ் பண்ணேன். பட் அங்க தெரியலையே. ஓகே. இங்க வந்து வி கோ வித் நான் இந்தியால ஜெரோதா. இல்ல இப்போ என்னன்னா வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப் பாலிசி ஒன்று நெக்ஸ்ட் இயர் மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஓகே. அமௌண்ட் அது இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ அதை ம். வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் கேட்டேன், இந்தியாவில் ஓகே. பண்றது. ஓகே. அது வந்து இந்த இது நிறைய பேங்கே வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சிலே பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லா பேங்க் கொட்டாக்கு அவங்க வந்து தே ஹேவ் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம். ஜெரோதா இருக்கு, இண்டிவிஜுவல் புரோக்கர். நிறைய பீப்புள் வந்து ஜெரோதா வச்சு போவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து ஹைடெக் டெக்னாலஜி பிளஸ் வந்து நிறைய ஈக்விட்டினா வந்து ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் நிறைய டூல்ஸ் ஃப்ரீயா கொடுப்பானுங்க அனாலிசிஸ்க்கு. ஓகே. ஸோ ஓகே. நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பெஸ்ட் பிரைஸ் கொடுப்பான் இந்த மார்க்கெட். இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு பிட் பண்றோம் அப்படின்னா வந்து நிறைய புரோக்கர்ஸ் ஐசிஐசி எல்லாம் 10 ரூபாயில தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அவனோடது அப்படி இல்லை, 985 இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த டைம்ல. ஓ ஸோ அவனோடதுல வந்து த பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அவங்களோட அல்காரிதம், அந்த மேட்சிங் அல்காரிதம். ஓகே. யா தேங்க்ஸ் ராஜ். இப்போ 1 hour ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். சாரி, ஐ திங்க் ஒரு 2 hours ஆச்சு உங்களுக்கு. ஐ திங்க் ஐ ஜஸ்டிஃபைட். No, it was interesting, Raj. Vivek here. நம்ம இன்னொரு செஷன், அடுத்த செஷன் பண்ணா ஸ்க்ரீனர்ல இருந்து பேசிக்கா வியூ பில்ட் பண்றது எப்படின்னு வேணா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஸ்டாக் அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வியூ பில்ட் பண்ணி எந்த பிரைஸ்ல என்ட்ரி எந்த பிரைஸ்ல எக்ஸிட் அந்த பிளாட் பண்ணலாம். இன்னொன்னு சி மார்க்கெட்ல இந்த இண்டிகேட்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, ஒவ்வொரு செக்டாரும் வந்து ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். நீ வந்து யூ கேனாட் யூஸ் த சேம் ஸ்கேல் டு மெஷர் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஸோ அதுதான் நிறைய பேரோட மிஸ்கான்செப்ஷன். என்ன அப்படின்னா வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் ஒரே ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவேன், ரிலையன்ஸையும் ஒரே ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவேன், பேங்க் ஆஃப் பரோடையும் ஒரே ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட். அதோட இதை வந்து அதோட ஆமையோட தான் போய் கம்பேர் பண்ணோம். ஓகே, அதோட இதுல தானே போய் நம்ம வந்து பண்ணோம்னா தான் வந்து அது வந்து ஒரு கரெக்டான அனாலிசிஸா இருக்க முடியும். நம்ம ஒன்று மிக்ஸ் அண்ட் மேட்ச் நம்ம பண்ண முடியாது. பண்ணோம்னா வந்து இல்ல இதோடதுக்கு அது ஒர்க் ஆச்சு, அதோடதுக்கு அது அப்படி சொல்லவே முடியாது. மேபி வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ரிலையன்ஸ்க்கு ஒர்க் ஆயிருக்கலாம், அந்த 200 ஆவரேஜ் வந்து இன்னொருத்துக்கு சஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா சில ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 200 வரவே வராது, அதெல்லாம் 100லயே நிற்கும், சில இதெல்லாம் 50லயே நிற்கும், மேலேயே போயிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால வந்து இது இட்ஸ் ஒரு சும்மா ஒரு ஸ்கேலு. என்னன்னா நிறைய இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட மெயினான டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து இதை மாதிரி ஒரு இண்டிகேட்டர் போடணும். அவங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து எழுதணும். ஸோ அவங்க இந்த இண்டிகேட்டர் எழுதிடுவாங்க, எழுதிட்டு ட்ரேடிங் வியூல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பீட்டா வெர்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்றதுனால வந்து அதை வச்சு அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க, எவ்வளவு வந்து அக்யூரசி இருக்குது, அதை வச்சு அவங்க வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, எனக்கு வந்து டெக்னிக்கல்ல ஒரு அவதூத் சாத்தி சொல்லும் போது அப்படிதான். இண்டிகேட்டர்ஸ் ஆர் லைக் பொரியல் கூட்டு பொரியல் மாதிரி தான் அது. ஆமா, யுவர் வியூ யூ கேன் கன்ஃபார்ம் யுவர் வியூ. ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம், வியூ வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சப்போர்ட் இண்டிகேட்டர், அவ்வளவுதான். இண்டிகேட்டர் மட்டும் மெயினா வச்சு பண்ண முடியும். நீங்க ஆப்ஷன்ல unless you are trading in option, right, you don't have to worry about the pricing. Okay, so the best price வந்து ஓகே நான் வந்து ஒரு 5%க்குள்ளே நான் வந்து பெஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து இட் இஸ் a பெஸ்ட் பிரைஸ். எல்லா சார்ட்டை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியும் விவேக். ஓகே, என்னன்னா இங்கதான் நிறைய பேர் நிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அவன் ரிவர்ஸ் பண்ணுவான்? பண்ண மாட்டான், அதுக்கு கீழே வர கொண்டு வருவான். ஆனா எல்லா வாத்தியாரும் சொல்லி தரது என்ன சொல்லி தருவாங்கன்னா இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், அந்த இடத்துல வந்தோடனே அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட்ல ஒண்ணு அப்படி கிடையவே கிடையாது. unless you analyze the order flow, unless you analyze the smart market concept, the existing orders, பெண்டிங் ஆர்டர்ஸ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணாம அதை சொல்லவே முடியாது நம்மளால. அது இல்லைன்னா சார்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியுமே, ஓ இந்த இடத்துல வருது, அப்ப நான் அந்த இடத்துல போய் வாங்கணும், அந்த இடத்துல வந்து நிக்காது. ஏன்னா வாங்கின லாஸ் ஆயிடுச்சு, அது கீழே போகத்தான் செய்யும் அது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிக் பிளேஸுக்கு தெரியும், அந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து பாக்குற அவ்வளவு பேரும் என்ட்ரி ஆவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ட்ரி ஆகிற எல்லாரும் ஸ்டாப் லாஸ்ல என்ட்ரி ஆகுறாங்கன்னு தெரியும். அவங்களோட காசை எப்படி எடுக்கணும், அதுக்கு எவ்வளவு டெப்ளாய் பண்ணுங்கிறதும் அவனுக்கு தெரியும். எல்லாம் வந்து VC++ வந்து சூப்பர் அல்காரிதம் எழுதி வச்சிருப்பாங்க. தே ஆர் கால்டு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ். அவனோட ட்ரேடிங் எல்லாமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். அவன் நம்ம ஆர்டருக்கு முன்னாடி அவங்கள ஆர்டர் வரும்,
அவன் ஆர்டரை பஞ்ச் பண்ணுவான், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுவான், எடுத்துட்டு மேல போயிட்டே இருப்பான். ஸோ அதனால வந்து வாட் யூ சி இஸ் ஐ மீன் யூ கேன் சே 10% கரெக்ஷன் ஆன் எய்தர் சைட், போத் சைட்ஸ். இது ஒரு ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வந்து மேபி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஜாயின் அண்ட் இல்ல டிஸ்கஸ். இது வீக்லி சீரிஸ் மாதிரி நீங்க போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாதான் இது வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும்தான் வருவாங்க. இதெல்லாம் கரெக்ட். இல்லன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு போயிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் வரும் அதுக்கு. இவங்களுக்கு கூட அதுல யாருக்காரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். கடைசியில் நீ தான் தனியா கொஞ்சம் பேசுவீங்க ஒருத்தர்ல. இல்ல அது வந்து ஸ்டாக் வாங்குறது ஈஸி. ஹவு டு பை செலக்ட் ஸ்டாக், ஹவு டு பை a ஸ்டாக், வாட் இஸ் தி பிரைஸ், ஆக்சுவலி அந்த மாதிரி போனா அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இல்ல ராஜ்குமார், நான் அதான் ஃபைனலா பேசலாம்னு பார்த்தேன். விவேக் சொன்ன மாதிரி நம்ம இப்போ நீ வந்து ஓவராலா ஒரு பிக்சர் கொடுத்துட்ட. சில இது உண்மையிலே எனக்கு புரியல. பிரதீப் வந்து நீ தான், ஏன்னா பிகாஸ் அதில் மோர் இன்ட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னால சில டேர்ம்ஸ் பேசுறது எனக்கு புரியல. இது இது எப்படி எடுத்துட்டு போலான்னா, அதாவது ஒரு ஸ்டாக் எப்படி வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி. அதான் சொல்லிட்டேன்ல நானு, இது வந்து மார்க்கெட் வந்து இட்ஸ் an ocean. ஓகே, நீ கப்பல் எடுத்து குளிச்சுக்கோ, படுத்து குளிச்சுக்கோ, உள்ள இறங்கி குளிச்சுக்கோ, இட்ஸ் யுவர் ரிஸ்க். சரியா? என்னன்னா மார்க்கெட்ல வந்து இன்னொன்னு என்னன்னா வந்து the most easiest thing in the world is buying and selling in stock market. நேரா போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா பை பண்ணிடும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணா செல் பண்ணிடும். எதுக்கு அவ்வளவு ஈஸியா வச்சிருக்கான் அப்படின்னா வந்து எல்லாரும் போய் வாங்கணும், எல்லாரும் போய் விற்கணும், எல்லாரும் போய் லாஸ் ஆகணும். அதுக்குதான் how big people can make money. ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து 8500 crore எப்படி வந்து அவனால வந்து மணி மேக் பண்ண முடியும் இந்தியா மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல அப்படின்னா வந்து we are losing that money இல்லையா? 92% of the people are losing money. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா whatever information we are consuming, it is wrong. It is wrong. It is அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து தப்பா ஃபீட் பண்றாங்க. எப்படி வந்து 92% of the people வந்து ட்ரேட் வந்து தப்பா பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தப்பு. எஸ், அதான் சொல்றேன் நான். எல்லாமே வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இட் இஸ் நாட் அ ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் டிசைன் ஃபார் ஹெட்ஜிங், டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். அதே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு நான் வந்து அட் த மணில எடுத்தேன், அவுட் ஆஃப் த மணில எடுத்தேன், இந்த மணில எடுத்தேன், நான் லாஸ் ஆகல, அதாகல, எந்த இதுனாலும் சரி, ஒரு நாள் வந்து நீங்க வந்து 4 மாசம் வந்து நீ ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா போலாம். ஒரு ட்ரேடு வந்து தட் கேன் வைப் அவுட் யுவர் கம்ப்ளீட் கேபிட்டல். ஒரு ட்ரேடு மொத்தமா காலி பண்ணிடும், மொத்தமா எடுத்துரும். அதனால எப்பவுமே நம்ம சேஃபா இருக்கனா மியூச்சுவல் ஃபண்ட் இல்லனா லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும். அது கரெக்ட் தான். பட் என்னன்னா அப்படின்னா வந்து உன் பணத்தை வந்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்ட, அட்லீஸ்ட் வந்து இது தெரிஞ்சது அப்படின்னா வந்து ஓ இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்கும், அப்ப என் பணம் ஏறும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட். இப்ப நான் அவன் ரிலையன்ஸ்ல போட்டிருக்கான், ரிலையன்ஸ் ஏதோ நியூஸ் போட்டிருக்கான், அப்ப என்னோட ஃபண்ட் ஏறும் அப்படின்னு நீ உன் ஃபண்ட் வந்து ஏறி இருக்கு, ஏன் ஏறி இருக்கு நீ பார்க்க தேவையில்லை. இந்த நியூஸை பார்த்து நீ வந்து சொல்லிடலாம், நீ ஓகே என் ஃபண்ட் ஏறும் அப்படின்னு. இல்லையா? அந்த அவேர்னஸ் தான். இல்ல 3 monthsல ரிட்டர்ன் நம்மளுக்கு ரிட்டர்ன் அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 3 months 6 monthsல ரிட்டர்ன்ஸ் ஒரு 15-20%னாலே சூப்பர் ரிட்டர்ன். ஆமா, அது சேஃபா நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்பரா பிளான் பண்ணி பெட் ஆன ஃபண்டமெண்டல் ஸ்கிரீனர் வச்சுட்டு நல்ல பெட் ஆன குட் ஸ்டாக் 10% வந்தா கூட வருஷத்துக்கு 20% ஆச்சு. அது மியூச்சுவல் ஃபண்ட் கூட அவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா கொடுக்காது. ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு வந்து ட்ரெயின் போயிடுச்சுட்டு பின்னாடியே ஓடக்கூடாது. ஓகே, அடுத்த ட்ரெயின் வரும் கண்டிப்பா ரிட்டர்ஸ். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 20% 5 லட்சம் கேபிட்டல் போட்டோமா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 20% எடுத்துட்டு அந்த 5 லட்சம் கேபிட்டல ஒரு 4 வருஷத்துல வளர்க்கமான்னு இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த ப்ராஃபிட்ல வர்ற இது இருக்குல்ல, அதுல வந்து யூ கேன் பெட் ஆன் யுவர் ரிஸ்க், யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் அப்படைட். அதுக்கப்புறம் யூ வாண்ட் டு கிரியேட் வெல்த்னா அதை வச்சு ப்ளே பண்ணலாம் மார்க்கெட். கரெக்ட். அது செல்லர் கேம் தான், அது செல் தான் பண்ணணும். பட் நெவர் பை டு பை. இல்ல அப்படிலாம் இல்ல ஆக்சுவலா. அதுதான் சொல்ல வரேன்ல, இந்த நம்ம சொல்லி தரவங்க வந்து
என் கூட என் டீம்ல 2 பேர் இருக்காங்க விவேக். ஸோ அவங்க வந்து அவதூத்து தான் படிச்சாங்க. ஸோ 2 பேரும் தேர் ஆன் லாஸ். அவங்களோட லாஸ் எல்லாம் நான் தான் ரெக்கவர் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஸோ ஆனா வந்து வெறும் ஈக்விட்டில தான் ரெக்கவர் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல அவனும் வந்து செல்லிங் தான் பண்ணுவான். செல்லிங் பண்ணிட்டு தேவையில்லாம லாஸ் ஆயிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அதை வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து டியூன் பண்ணோம், வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஹெட்ஜ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். நவ் தேர் ஆன் ப்ராஃபிட். ஆனா லாஸ் ரெக்கவர் பண்ற வரைக்கும் வந்து we were on equity, கம்ப்ளீட்லி ஆன் ஈக்விட்டி. ஈக்விட்டில கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனோம். சரி, இன்னொன்னு நம்ம இப்படி பார்க்கணும். எப்படின்னா வந்து நான் சொல்றேன், இப்ப அவதூத்து நிறைய யூடியூபர்ஸ் வராங்க, நிறைய பேர் வந்து சொல்லி தர்றாங்க, எல்லாம் சொல்லி தராங்க. இஃப் தே ஆர் ஏபிள் டு மேக் மணி, எதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்? அவனே பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு 4 பேரை வந்து லேப்டாப் வச்சுட்டு இதுதான் ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிங்கடான்னு சொல்லி அடின்னு அடிக்க மாட்டானா? எதுக்கு வந்து சும்மா சொல்லிக்கலாம் வெளியே, ஐ எம் கிரியேட்டிங் அவேர்னஸ் வித் பீப்புள், எனக்கு வந்து இது ஒரு மேட்டர் கிடையாது, அது அப்ப சும்மா சொல்லி கொடுக்க வேண்டியதானே? வை இஸ் மேக்கிங் மணி 40,000 60,000லாம் தேவையில்லை இல்லையா? அது ஸோ அதை வந்து ஒரு பிசினஸா கொண்டு வர்றாங்க அவங்க. அதை வச்சு அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒரு கிரௌடட் பீப்புளை வந்து ஒரு தப்பான சைட்ல வச்சா மட்டும்தான் வந்து தே கேன் மேக் மணி. அதுக்கு தேவைப்படுறதான் அவங்களோட மீடியம்ஸ், அதுக்கு தே ஆர் கெட்டிங் மணி. இப்ப வந்து ஒரு பிக் அனுபவத்துல ஐ லேர்ன்ட் வித் ஒன் ஃபெலோ ஹியர், நாகராஜன் சொல்லிட்டு தமிழ்ல. அவரு வந்து நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் ஒன்லி பியூர்லி பிசினஸ் ஓரியன்டட். ஆமா, இவர் வந்து கொஞ்சம் பிசினஸ் தான். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னோட ட்ரேட் வந்து 80% எனக்கு அக்யூரசி இருக்கு. ஐ எம் நாட் மேக்கிங் ஹியூஜ் லாஸஸ். லாஸ்னா குட் லாஸ் பண்றேன். மணி மேனேஜ்மெண்ட்ல ஐ மேக்கிங் இட் வித் 2%. ஸோ ஸ்ட்ராட்டஜி எஃப்என்ஓ ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு மாதம் வந்து நான் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எஃப்என்ஓவில். ஒரு மாதத்துக்கு நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு மினிமம் 3 to 4% ரிட்டர்ன் எடுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜி வச்சு. அவ்வளவுதான். எனக்கு மாசம் 2% 3% போதும். நான் 2% தான். அதேதான் நான் சொல்றேன் விவேக். சோ சாரி, ஐ அம் நாட் டிபேட்டிங் வித் யூ. இல்ல நான் அதே கம்பேரிட்டிவ்ல நீங்க சொன்ன கரெக்ட். எல்லாரும் அதே அவர் சொல்ற அந்த நேக்கட் ஆப்ஷன்ஸ், நேக்கட் செல்லிங் ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். நீங்க சொல்ற 2% நீங்க மேக் பண்றீங்க, somebody is losing the 2% நான் சொல்றேன். அப்சல்யூட்லி நானே இழந்திருக்கேன். இதுக்கு வரதுக்கு படிக்கிறதுனால நான் இழந்திருக்கேன் நிறைய. அதான் சொல்றேன், why do we have to go into such game? Go with a better option la. Correct, அதுதான். See, I don't need to make money from someone else losing. Okay, so அது தேவையும் கிடையாது. நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, so go with future, go long with future. You protect your capital future with the hedging in options. அப்படின்னா you can make good money, you can make very good money. அது கொஞ்சம் கேபிட்டல் ஜாஸ்தி வேணும்ல, அதுக்கு ஃபியூச்சர் பிளஸ் ஹெட்ஜிங் கொஞ்சம் கேபிட்டல். சோ அதுதான் வந்து நம்மளோட வீக் பாயிண்ட். ஓகே, சோ இந்த ஆப்ஷன் பையர்ஸோட வீக் பாயிண்ட் என்னன்னா, எஸ் ஐ கேன் மேக் 3,000 வித் an இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 5K அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்டிங் பாயிண்ட். ஒரு டெம்ப்டிங் பாயிண்ட். தே கேன் ரீச் டு a lowest level. That is what they want. கரெக்ட். சொல்லுவான் 4 rupees பொசிஷனை போய் செல் பண்ணு அப்படிமா. ஓகே, செல் பண்றதுக்கு உங்களுக்கு 1.2 lakhs வேணும் பேங்க் நிஃப்டி செல் பண்றதுக்கு. Why would somebody sell 4 rupees position for 1.2 lakhs? Nobody would do that. ஸ்ப்ரெட்ஸ் போட்டா கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு மார்ஜின் பெனிஃபிட் இருக்கு, அதனால ஸ்ப்ரெட்ஸ் கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கு. ஓகே, so we will சரி கார்த்திக், லாஸ்ட் क्वेश्चन. சொல்லுப்பா. எனக்கு ஒன்றும் டைம்லாம் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான். இல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, இப்போ எல்லாரும் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்டோ இல்லைன்னா எல்லாருமே வந்து லெட்ஸ் சே திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரீனர் அப்படின்னா ட்ரேடிங் வியூ அதெல்லாம் போய் அனலைஸ் பண்ணியே பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது. மேபி ஒரு 1% ஆர் 0.1% தான் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் தோஸ் பீப்புள், ரைட்? ஸோ ஃப்ரம் த லேர்ன் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் you already learned it, right? So அதனால வந்து என்ன, why don't you do it as a business or something like that, recommend something for the people, whatever chargeable. அது கொஞ்சம் பேர் வந்து அது அவங்க வந்து பண்றாங்க. ஓகே, என்ன பண்றாங்கன்னா, they have their own system, டேட்டா வாங்கி அவங்களே பில்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரியும் பண்றாங்க. பிசினஸாவும் வந்து இதை வந்து பண்றாங்க ஆக்சுவலா. பட் என்ன அப்படின்னா வந்து, see, I'll give you a better screener. ஓகே, அதுல வந்து that captures most of the thing, the whatever screener I use, right?
ஸோ I'll give that gives most of the good stocks. அப்புறம் வந்து அதுல வந்து நம்ம வந்து நான் வந்து அஞ்சப்பர் ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொல்லிடுவேன். அங்க உள்ள போய் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறது நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கலாம், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. பட் அங்க உள்ள போனோடனே அவன் வந்து இல்ல இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கும்னா வந்து you'll go for that, right? அந்த அனாலிசிஸ் நம்ம தான் பண்ணிக்கணும். ஓகே, அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும். அது இன்னொன்னு வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப மெயினானது என்ன அப்படின்னா வந்து பி வித் த crowd. எங்க வந்து நிறைய பேர் இருக்கானுங்களோ போய் அங்க போய் நின்னுக்கோ, என்ன நடந்தாலும் வந்து கவலை இல்லை, they will protect. They are big players. Be with the crowd ன்றீங்க. அந்த crowd வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? Only based on the volumes only or some other means? Based on the volume and the price. Okay, so if the volume is increasing, price is increasing, the stock is going to be in trending side. Volume increase ஆகுது, price increase ஆகுது. Volume is increasing but the price is going down when compared to the yesterday's price, which means that stock is in bearish trend. Correct. And also you have to watch out the short selling. ஷார்ட் செல்லிங் வந்து நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை டெய்லி பார்க்கணும். அதுல வந்து யார் வந்து எந்த கம்பெனில வந்து மேஜர் ஷார்ட் செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னு அந்த லெவல்ல வந்து இட் வில் நாட் கோ அப். இல்ல எனக்கு முன்கூட்டியே இந்த நியூஸ் தெரியுமா, இந்த இது ட்ரெண்டிங்ல இருக்குது, இப்ப மேல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு வால்யூம் அப்படின்னா, so that I can be the first player, ஃபர்ஸ்ட் போய் மேட்ச் வாங்குறாளா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேயரா நம்ம இருக்க முடியாது, பட் நம்ம வந்து ஒரு 5 minutes டிலேடு பிளேயரா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ற டேட்டா வந்து எப்பயுமே வந்து ஒரு 2-3 minutes டிலேட் டேட்டா தான் நமக்கு கிடைக்கும். இல்ல உங்கள மாதிரி இந்த மார்க்கெட்ல செபி அவங்க ரெஜிஸ்டர்ட் பீப்பிள் தர மாட்டாங்க. இல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணனும். ரெஜிஸ்டர் டேட்டா விக்கிறவங்க வந்து NSE ல இருந்து வந்து they have vendors. ஓகே, சோ அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க, நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம டேட்டா வாங்கிக்கணும். சோ அந்த டைமிங் இருக்குல்ல, அந்த அவங்களோட எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் அவங்க நமக்கு வர்றது, அப்புறம் நம்மளோட லோடிங், சோ இந்த டைமே வந்து நமக்கு வந்து 2-3 minutes டிலே ஆயிடும் ஓவராலா. அதுக்குள்ள அந்த பீக் அடைஞ்சிரும், அப்புறம் நம்ம போய் வாங்கும்போது பீக்ல இல்ல அப்படி கிடையவே கிடையாது மார்க்கெட்ல. அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். அந்த ட்ரெயின் போச்சுன்னா போட்டுன்னு நான் சொல்றேன். அந்த ட்ரெயின் வந்து மார்க்கெட்ல வந்து எப்பயுமே அப்படின்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபார் எவ்ரி ஹையர் பிரைஸ் தேர் இஸ் a seller. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் 100ல இருந்து 120 போகுது அப்படின்னா 120 வரை விட்டுருவானுங்க அதை. ஆனா 120க்கு அப்புறம் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பானுங்க, தப்பு செல் பண்ண ஆரம்பிப்பானுங்க. 110 வரை கொண்டு வருவானுங்க. That should be your entry. Okay. You leave it. First 1 hour, 2 hours, 1 day கூட வந்து விட்டுரு போட்டோம், போய் ட்ரெண்டிங் ஆகி திருப்பி வந்து கரெக்ஷன் ஆகி திருப்பி வரும். திருப்பி வந்து எங்க வந்து ஆக்சுவலா பையர்ஸ் என்ட்ரி ஆனாங்களோ அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவை. அந்த பிரைஸ் கீழே வர விட மாட்டாங்க. That is the place we have to watch out and we have to enter. Okay. Any other question? நானு ஒருத்தர் இங்க வந்து நம்ம இந்த இது இருக்கும், நியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கும், அதுல வந்து இவர் வருவார், ஒருத்தர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் சார் ஒருத்தர். ஓகே, ஸோ அவர்கிட்ட வந்து அவர் வந்து மயிலாப்பூர்ல தான் வந்து he trained 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து ட்ரேட் பண்றது ஒன்லி வந்து பேங்க் நிஃப்டி தான், வேற எதுவுமே வந்து அவர் ட்ரேட் பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து அவரோட ஓன் அல்காரிதம் இருக்கு. பட் அந்த ஓன் அல்காரிதம்லயும் சொல்லுவார் அவரு, சில நாள் வந்து அது வந்து இது பண்ண முடியலப்பா, லாஸ் வருது அப்படிம்பாரு. ஆனா எப்படி கவர் பண்றீங்க அப்படின்னா வந்து இல்ல நம்ம வந்து வேற ஸ்ப்ரெட் போடுவோம், இல்லைன்னா வேற ஹெட்ஜிங் வச்சுப்போம் அப்படின்னு. என்ன சொல்றேன்னா அவர் மார்க்கெட்ல வந்து மோர் தென் 25 years 30 years அந்த மாதிரி ஆளு. ஸோ அவங்களுக்குமே வந்து லாஸ் வரும். ஸோ இட் இஸ் அ கேம் வித் மணி, பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஓன்லி ப்ராஃபிட். ஓகே, லாஸும் வரும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், 5 ஸ்டாக் நான் ட்ரேட் பண்றேன், 4 ஸ்டாக்ல எனக்கு 5,000 ப்ராஃபிட் வந்தது. தட் இஸ் மை லிமிட். 5,000 எனக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்டாக்ல 5,000 லாஸ் வருது அப்படின்னா வெளியே வந்துடணும் 5,000 லாஸோட, அது போச்சு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ஜேர்னல்ல ஒரு என்ட்ரி போட்டுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைட்ல வந்து மார்க்கெட் போகும்போது 5,000 போகும்போது நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜா ப்ளே பண்ணும். 5,000 வந்துருச்சு, 5,000 வித்துரு. ஏன்னா ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே நம்மளோட பல்ஸ் வந்து அந்த மாதிரி இதாயிடும். ஏன்னா தட்ஸ் ஹவ் வி வர் ட்ரெயின்ட் வித் மணி. ஓகே, ஆனா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டமால்னு போயிட்டு அதை வந்து செல் பண்ணி 5,000 ப்ராஃபிட்ல வித்துருவோம். அது போகும், அதுக்கப்புறம் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போகும். இது ஃபர்ஸ்ட். இதே இது அப்படியே வந்து இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சைடுக்கு வா,
நெகட்டிவ் சைடில் 5000 லாஸ் போகும். நம்ம மைண்ட் வந்து என்னன்னா பேஷண்ட் மோடுக்கு போயிடும். ஓகே, வரும், ரெக்கவர் ஆகும். அப்புறம் 10,000 வரும். இல்லை ரெக்கவர் ஆகும், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். அது எப்படி போகும்? அதுக்கேற்ற மாதிரி நியூஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு அப்படிமா. அப்புறம் 15,000 ஆகும். அப்புறம் என்னாச்சு, ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைக்காலஜி வந்து மார்க்கெட்டோட அலைன் ஆக ஆரம்பிக்கும். பட் இட்ஸ் டூ லேட். பை த டைம் அவர் சைக்காலஜி மணி மைண்ட் செட் அலைன் டு த மார்க்கெட்ல நம்ம 15,000 லூஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி. ஸோ நம்மளோட அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த 3 ட்ரேடோட 15,000 இது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா வந்து யூ ஹேவ் டு பி லைக் எ ரோபோ. 5,000 ப்ராஃபிட் வந்துச்சா வெளியே வந்துடு, 5,000 லாஸ் வந்துச்சா வெளியே வந்துடு. நெட் டு நெட் பார்த்தோன்னா நம்ம நீ வந்து ப்ராஃபிட்ல இருப்பேன். இன்னொரு குரூப் இருக்கு என் கூட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ட்ரேட் ஒன்லி ஆன் தி பாசிட்டிவ் சைடு, நாட் ஆன் த நெகட்டிவ் சைடு. போய் வாங்கிட்டே இருப்பானுங்க. பார்த்தோன்னா வந்து நான் சொல்றது ஆப்ஷன்ல வாங்கிட்டே இருப்பானுங்க. எவ்ரி வீக் எவ்ரி மந்த் வந்து ஒரே சைட்ல தான் 12 வீக்கும் வந்து ஒரே சைட்ல தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நெட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20% ப்ராஃபிட் வச்சிருப்பான். ஒரே சைடு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரிலையன்ஸ் என்னது, இது ஆவரேஜ் என்னது, அந்த ஆவரேஜ் என்னது, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து லாஸ்ட் டே என் கையில வந்து 5,000 ரூபாய் இருக்கு, 5,000 ரூபாய்க்கு போய் ஸ்டாக் வாங்குவான். ஒரு பொசிஷனை போய் எடுத்து 5,000 ரூபாய்க்கு எடுத்துருவான். அவ்வளவுதான். அது 0 ஆனாலும் சரி, எதானாலும் சரி, அவன் காலையில வாங்கிட்டு அதை மூடி விட்டுருவான். அவ்வளவுதான். ஓகே, அது எண்ட் ஆஃப் டே வந்து 325க்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது வந்து மோஸ்ட்லி லாஸ்ட் டேங்கிறதுனால 0 இருக்கலாம், இல்லை அப்படின்னா 5,000 7,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம். அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. எண்ட் ஆஃப் 52 வீக்ஸ்ல பார்த்தோம்னா வந்து 22% ப்ராஃபிட்ல இருப்பான். அவன் சக்சஸ் தான். ஸோ இதுல நிறைய வந்து லாஜிக் இருக்கு, நிறைய வந்து வே ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு பண்றது வந்து பெட்டர். பட் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தேர் ஆர் சம் ஃபிளாஸ் இன் த சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் நாட் ஃபுல் ப்ரூஃப். ஓகே, ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எங்க வந்து ஃபிளா இருக்குன்னு சில குரூப்புக்கு தெரியும். அந்த ஃபிளாலேயே ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஃபிளா வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் so much of time. அதை நீங்க சிஸ்டமை டவுன் பண்ணணும், அது பழைய ஹிஸ்டரி எல்லாம் ஸ்பாயில் ஆகும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இது என்னன்னா வந்து நம்ம முல்லை பெரியார்ல இருந்து தேனிக்கு வந்து தண்ணி கொண்டு வந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். பரசு வீட்டுக்கு போகுது அந்த தண்ணி அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பரசு வீட்டுக்கு போய் தான் ஆகும். அதை போய் நம்ம அடைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா புட்டுக்கும். ஏன்டா அதை என்ன அடைக்கிறேன் போகுது. அதான் சொல்றேன், அது கொஞ்சம் தானே. அந்த வால்யூம்ல வந்துட்டு பரசு வீட்டுக்கு போறது கொஞ்சம் தான், விட்டுருங்கிறேன். அதை பண்ணவே மாட்டாங்க அவங்க. ஆனா வந்து பரசுக்கு அது ஹியூஜ். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அது மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கு அந்த பைப்ல பார்த்துட்டு பண்றாங்க. ஏன் பரசு எக்ஸாம்பிள் நல்லா இல்லையா? நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயிற மாதிரிதான். சரிடா, எனி அதர் கொஸ்டின்? ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். கண்டிப்பா ராஜ். லேர்னருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Thank you. மேபி இன்னொரு நாள் பிளான் பண்ணலாம்.